சிவாய திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அக்கா கிரிஜாமா விநாயகர் பாடல் பாடும். திருச்சிற்றம்பலம். உம்பதனுக்கென மணி கசிவாகி, உம்பதனுக்கென மணி கசிவாகி, உன் கடலில் தேனமுத துணர்வூரி, இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்தன் உயிர் காதரவுற்று அருள்வாயே. தம்பிதனுக்காக வனத்தனைவோனே, தந்தை வளர்த்தாள் அருள் கை கனியோனே, அன்பதமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்தன் உயிர் காதரவுற்று அருள்வாயே. ஐந்து கரத்தானை முக பெருமாள். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா நாளொரு துதி பாடும். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு நம்ம ஈஸ்வரன் குடும்பத்துல திருமந்திரம் தான் இந்த இன்னைக்கு நடக்க இருக்கின்றது. இறைவன் திருவருளாலும் ஐயாவுடைய கருணையினாலும் இன்று நான்காவது அமர்வுல 16வது பாடல் இன்னைக்கு ஐயா ஆரம்பிக்க. அதாவது விநாயகர் பாடல சேர்க்காம இது 16வது பாடல். அடியார்களா எடுத்து வச்சுக்க, ஏற்கனவே வராத அடியார்கள்லாம் வந்தீங்கன்னா புக் எடுத்து வச்சுக்குங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு மந்திரமும் உண்டு, தோத்திரமும் உண்டு, சாத்திரமும் உண்டுன்னு சொல்லுவாங்க. திருமந்திரத்துக்கு மட்டும் ரெண்டுமே அவ்வளவு சிறப்பானது. ஒவ்வொரு பாடல்லையும் ஆழ்ந்த கருத்து எடுத்து ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அதனால குறிப்பிடுக்கிறவங்க எடுத்துக்குங்க, காதால கேட்கறவங்க கேக்குங்க, இல்லைன்னா புக்கு எடுத்து வச்சு உணர்ந்து அதிலே பொருள் புரிஞ்சு படிக்கிறவங்களும் படிக்கலாம். அதனால எல்லாரும் எடுத்து வச்சுக்குங்க. ஐயாவையும் நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக, அடியார்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா உங்கள் வசங்கய்யா ஆரம்பிக்கலாங்க ஐயா. நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஒன்றவன் தானே இரண்டவன் என் அருள், நின்றனன் மூன்றினில் நான்குணர்ந்தான் ஐந்து, வென்றனாறு விரிந்தனன் ஏழும்பர், சென்றனன் தான் உணர்ந்தேற்றே. போற்றிசைத்தின் உயிர் மண்ணும் புனிதனை, நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை,
மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூட்டுதைத்தானை யான் கூறுகின்றேனே. ஒக்க நின்றானே உழப்பிலி தேவர்கள் நக்க நன்றேத்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே. அகலிடத்தாண்மையை அண்டத்து வித்தை புகலிடத்தெந்தனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. அவனை ஒளிய மரரம் இல்லை அவனன்றி செய்யும் மருந்தவம் இல்லை. அவனன்றி மூவராவதொன்றில்லை அவனன்றி ஊர் புகும் ஆதரேனே. முன்னையொப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாயொன்றும் எல்லா தலைமகன் தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையோனே. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நன்றி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே. தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும் தானே மலை போலி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே. அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவு மற்றாங்கே பெயலும் மலைமுகில் பேர் நந்திதானே. கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் என்னிலே தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னளந்தின்னம் நினைக்கிறார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேலளந்தாரில்லை கண்ணளந்தெங்கும் கடந்து நின்றானே. கடந்து நின்றான் கமலம் மலராதே கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன் கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் தருள் சோதியுமாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இந்த நித்தமான பரம்பொருளாகிய நம் சிவபெருமானை வணங்கி இன்றைய சிந்தனையாகிய 16வது திருப்பாடலை நாம் சிந்திக்கிறோம். 16 என்ற எண்ணிக்கைக்கு ஒரு சிறப்பு உண்டு. 16 என்பது சோடசம் என்று சொல்வார்கள். பெருமானுக்கு சோடச உபச்சாரம் 16 பஞ்ச உபச்சாரம் செய்வோம். சோடச உபச்சாரம் செய்வது இது மாதிரி. சந்திரனுக்கு 16 கலைகள் நடந்து பௌர்ணமி அது பூரணத்துவத்தை குறிக்கும். இவை அம்பாளையம் சோடச கலாவல்லியாக நாம் பாவிப்பது உண்டு அம்பாள் தியானத்திலே. இப்போது அந்த 16வது பாடலுக்கு நாம் செல்லலாம். போது குழாவிய கொன்றை குளர்ச்சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் போது குழாவி குணம் பயில்வார்களே. இதனுடைய திரண்ட கருத்து என்ன? எல்லாம் இது எதுக்காக சரின்னா, நாம் பரிபாகமாகணும். நம்முடைய ஆணவ மலம் பரிபாகமாகணும். நம்ம மனசு பரிபாகமாகணும். பரிபாகம்னா பக்குவமாகணும். பரிபாகம் அல்லது பக்குவம் இல்லாதவர்கள் அவர்கள் பரமன் திருமண கோயிலுக்கு போறோம், வழிபாடுலாம் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா மனசு பக்குவம் ஆகல. இந்த பரிபாகம் வரவில்லை. அப்பொழுது பயன் மிகவும் குறைவு என்பதை இந்த இடத்துல உணர்த்துகின்றார். போது குழாவிய கொன்றை குளர்சடை. போது என்பதற்கு பல அர்த்தங்கள் பொருள்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல போது என்பது நரம்பை குறிக்கும்.
நீங்க அந்த கொன்றை பூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொன்றையில வந்து ஒரு பூ நரம்பு இருக்கும். எனவே அது கோது குழாவிய கொன்றைனா பூ நரம்போடு கூடிய அந்த கொன்றை. அந்த கொன்றை வந்து எங்க இருக்கு? பெருமானுடைய அந்த குழல் சடை. குழல்னா சுருண்ட சடை. பெருமானுடைய சடை எப்படின்னா சுருண்ட இருக்கு. எனவே அந்த பூ நரம்போடு கூடிய கொன்றை எங்க இருக்குன்னா பெருமானுடைய இந்த சுருண்ட சடையின் மேல வந்து இருக்குது. அவன் எப்பேற்பட்டவன்? அந்த பெருமான் வந்து எப்படி எனக்கு காட்சி கொடுக்குறான்னா எனக்கு அருள் புரியணும் இல்லையா? அவனா வந்து என்ன செய்யறான்? அவன் அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கின்றான். அந்த அர்த்தநாரீஸ்வரன் வால் நுதல் பாகன். வால் நுதல்னா வால்னா ஒளி பொருந்தியது, நுதல்னா நெற்றி. அம்பாவோட நெற்றி எப்படி இருக்க முடியும்? தகதகன்னு பிரகாசிக்கும் இல்லையா? எனவே அந்த பிரகாசிக்கின்ற நெற்றியை உடைய அம்பாள் அவன் எங்க மாது குலாவிய. மாதுங்கிறது பெண்ணையும் குறிக்கும். மாது என்பது அழகையும் வந்து குறிக்கும். எனவே அம்பாளுக்கு வந்து அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி இல்லையாவ. எனவே அப்பேற்பட்ட அந்த அழகையும் உடைய அந்த பெண் நெற்றியை உடைய பிரகாசிக்கின்ற நெற்றியுடையாகிய அந்த சிவகாமியாகிய அந்த பெண்ணை ஒரு பாகத்தில் கொண்டவன். எனவே அவன் தன்னுடைய குழல் சடையில் கொண்டையை சூடியிருக்கின்றான். அம்பாளை வந்து ஒரு பாகத்தில் வைத்திருக்கின்றான். அந்த மாதிரி திருமணருக்கு பெருமான் வந்து காட்சி கொடுக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமானை வந்து திருமணந்து தரிசிக்கின்றார். தரிசித்து என்ன சொல்றார்? யாது குலாவி அமரரும் தேவரும். பார்க்க போனா தேவலோகம் வந்து சிவலோகத்துக்கு பக்கத்துல இருக்கு. பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், அகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் வந்து பிரம்மா இருக்கக்கூடியது. அப்புறம் வந்து பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். பூலோகத்தோட பார்க்கணும்னா இந்த தேவர்கள் வந்து பக்கத்துல இருக்காங்க. பெருமானை வந்து அவர்கள் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த அமரர்களும் தேவர்களும் அவர்கள் யாது குலாவி, அவர்கள் போது குலாவி குடம் பயிர்வார்களே. பெருமானை போய் அவர்கள் பார்க்கக்கூடிய குலாவக்கூடிய அந்த உபசரிக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போது குலாவி குணம் பயில்வார்களே. அவர்கள்ட்ட வந்து குற்றம் வந்து நீங்கவில்லை. போதுனா இந்த இடத்துல வந்து குற்றத்தை குறிக்கும். கோதாட்டி எம்மை என்று மாணிக்கவாசகர் சொல்லுவோம்ல, அது மாதிரி கோதாட்டினா போது அகற்றி இன்னும் பாடு. போதுனா குற்றங்களை அகற்றுவது. இந்த 4வது படியில் உள்ள போதுங்கிறது அந்த குற்றத்தை வந்து குறிக்கின்றார்கள். அவருக்கு குற்றமும் இருக்கு, குணமும் இருக்கு. என்ன குற்றம் இருக்கு அப்படின்னா அந்த ஆணவ மூலமாகி அந்த குற்றம் இருக்கின்றது. அந்த குற்றத்தோடு அந்த ஆணவ மலத்தோடு அவர்கள் குழாவி கொண்டே இருக்கின்றார்கள். அதை விட்டு நீங்குவதற்கு அவர்களுக்கு மனத்தில் வந்து விருப்பம் இல்லை. இதுவே நல்லா இருக்கு, இந்த பதவி அதிகாரமே நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. குணம் பயில்வார்களே அந்த அதிகார குண அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா? இந்த ஆட்சி அதிகாரத்துல இந்த ஆட்சி அதிகாரத்தை விடுவதற்கு அவர்கள் மனம் இல்லை. எனவே அவர்கள் ஆணவமல கூட்டத்தில் கலந்து அந்த அதிகார குணத்தில் அந்த பழகுகின்றார்கள். அப்பேற்பட்ட அமரர்கள். அமரர்கள்னா மரணம் அற்றவர்கள். மரம்னா மரணம், அமரனா மரணம் அற்றவர்கள். அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அமரர்கள்னா ஒரு நீண்ட நாள் வந்து வாழக்கூடியவர்கள், நீண்ட நாள் சென்று இறப்பதால் அவர்கள் அமரர்கள். ஏன்னா அவர்கள் வந்து அந்த அமுதத்தை உண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த அமரர்களும் தேவர்களும் அந்த பெருமானோடு நெருங்கி பார்க்கின்றார்கள், பழகுகின்றார்கள். அந்த மாதிரி இருந்தும் அதனால வந்து என்ன பயன்? அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் எந்த பயனும் இல்லைன்னா அவர்களுக்கு வந்து இந்த மலம் வந்து போக வேண்டும், ஆணவ மலம் வந்து போக வேண்டும். ஆணவ மலம் போக வேண்டும். அப்புறம் அந்த ஆணவ மல வாசனை வந்து இருக்கும். அந்த ஆணவ மல வாசனையும் வந்து நீக்க வேண்டும். எனவே மல வாசனையும் போக வேண்டும், மலமும் போக வேண்டும். அந்த மாதிரி எய்திய நிலையவர்கள் யாருன்னா அந்த சிவஞானிகள். அந்த சிவஞானிகளுக்கு என்னன்னா அவர்களுக்கு மலமும் கிடையாது, மல வாசனையும் கிடையாது. அவர்கள் பரம ஞானிகளாய் எனக்கு சிவன் மட்டும் போதும், எனக்கு வந்து அதிகாரம் வந்து எதுவும் வேண்டும். எனக்கு வந்து இந்திர பதவி கொடுத்தாலும் சரி, திருமால் பதவி கொடுத்தாலும் சரி, பிரம்ம பதவி கொடுத்தாலும் சரி, அது எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து சிவனுடைய திருவடி மட்டுமே எனக்கு போதும் என்று அந்த நிலையில் வந்து நிற்கின்றவர்கள். அந்த மாதிரி நிற்கின்றவர்கள் தான் பெருமான் வந்து என்ன செய்வார்கள்? தன்னுடைய அருளை வந்து வாரி வழங்குவான். இது என்ன உதாரணம்னா இந்த தேவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு தவளை மாதிரி இருக்காங்க. பெருமான் எப்படி இருக்கான்னா ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கான். ஒரு பெரிய குளம் இருக்கின்றது, அதில் ஒரு தாமரை பூ மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றது. உங்க என்ன செய்யுது?
அந்த தவளை வந்து அந்த குளத்திலே இருக்கின்றது, தாமரை மலரின் பக்கத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் அந்த தாமரை மலரின் அழகையும் வாசத்தையும் அது அறிய முடியாது. அது போல இந்த தேவர்களும் அமரர்களும் பெருமானோடு அருகில் இருந்தாலும், அந்த குளத்தில் இருப்பது அருகில் இருந்தாலும் அவர்களுக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய பயன் வந்து கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஆணவ மலத்தை நீங்கவில்லை, மல வாசனையை நீங்கவில்லை, அந்த அதிகார குணத்தை வந்து அவர்கள் நீங்கவில்லை என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பெருமான் வந்து சொல்கிறார்கள். கோது என்பதற்கு என்னன்னா குற்றத்தை திருத்தி, அதாவது திருந்த விளங்கிய அந்த கொன்றை மாலை அணிந்த சுருண்ட சடையுடையவன், அவன் அழகு விளங்குகின்ற நெற்றியை உடைய அம்பாலை ஒரு பாகத்தில் உடையவன், அவனை வந்து மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் 14 கணங்களும் என்ன சொல்ல அவர்கள் வணங்குகின்றார்கள். அவர்கள் வணங்கினால என்ன செய்கிறார்கள்? தம்முடைய குற்றத்தையே குணமாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஆணவமன குற்றத்தை விட்டு நீங்கவில்லை. இந்த அதிகாரம் நல்லா இருக்கு, பிரம்ம பதவி நல்லா இருக்கு, திருமால் பதவி நல்லா இருக்கு, இந்திர பதவி நல்லா இருக்கு, இதுல நீட்டித்து நிக்கணும்னு அந்த எண்ணத்தில் வந்து இருக்கின்றார்கள். ஏன்னா அவர் வந்து தாம் தாம் வேண்டுவன, எனக்கு என்னென்ன வேணும், எனக்கு இந்திர பதவி வேணும், எனக்கு திருமால் பதவி வேணும், எனக்கு பிரம்ம பதவி வேணும், அதுக்காக தான் பெருமானை போய் அவர்கள் வந்து வணங்குகின்றார்கள். ஆனா சிவஞானிகள் என்ன, பெருமானுடைய இந்த திருவடி மட்டும்தான் வேண்டும் என்று அதை வந்து அவர்கள் வந்து வணங்குகின்றார்கள். இதான் வந்து பெருமான் வந்து எப்படி இருக்கின்றான், அதாவது போது குணமாக குழாவி பயில்வார் குற்றம். பெருமான் எப்படி இருக்கின்றார்? காணார் பொலி தோல் உடைதலை ஓன் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆற்படுவார் ஆரேடி, ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாட கோவும் வலியடியார் சாலலோ. திருச்சாளர்ல 2வது பதிகம் இது. அவரு அயன் திருமால் வானாளர் கோவாகிய அந்த இந்திரன் அவர்களும் அவனுக்கு வந்து வழிபடக்கூடிய அடியார்கள் தான். ஆனால் பெருமானுக்கு வந்து அவர்கள் வந்து ஆட்படவில்லை. அவர்களுக்கு வந்து அந்த பதவி வந்து அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார். திரும்ப அடுத்த பாட்டுக்குள் நம்ம சொல்லலாம். காயம் இரண்டும் கலந்து கோதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி, நேசம் கலந்தொரு தேவன் என்றென்னினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. இந்த ஆன்மாக்களுக்கு வந்து நிலைத்த உறவு வந்து எது? என் பொண்டாட்டி கூட உள்ள உறவா, எங்க அம்மா அப்பா கூட உள்ள உறவா, என் பிள்ளைங்க கூட உள்ள உறவா? அந்த உறவுலாம் நிலையில்லாத உறவு. அவர்களே வெறுத்து ஒதுங்கக்கூடும், நானே அவர்களை வந்து வெறுக்கக்கூடும். இந்த ஆன்மாக்களுக்கு வந்து அந்த ஈஸ்வரோடு உள்ள உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு தான் நிலைத்த உறவு, அதுதான் சிறந்த உறவு. அதான் நம்ம பிறவி எடுத்ததின் பயனாக உள்ளக்கூடிய அந்த உறவு. எனவே இந்த ஆன்மாக்களுக்கு ஈசனோடு அந்த இறைவனோடு உறவு கொள்வதை காட்டிலும் சிறந்த இன்பம் எதுவும் இல்லை. ஈசன் உறவுக்கு எது இல்லை தானே. அதான் திரண்ட கருத்து. அது சொல்லிட்டு காயம் 2. நம்ம உடம்புக்கு என்னன்னா, நம்ம உடம்பு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது 2 சரீரம், 3 சரீரம், 5 சரீரம்னு சொல்லப்படும். இதுல வந்து 2 சரீரத்துக்கு காயம்னா வந்து உடம்பை குறிக்கும். காயம்னா சரீரம் அல்லது உடம்பை வந்து குறிக்கும். காயம் 2னா 2 உடம்புகள். என்ன 2 உடம்புகள்னா, ஒண்ணு பரசரீரம், என்னது அபர சரீரம் ஆகிய 2 வகை உடம்புகள். அவை கலந்து கொதிக்கினும், அவை அந்த பரசரீரமும் அபரசரீரமும் ஒன்னோடு ஒண்ணு கலந்துதான் இருக்கு. அது கலந்து கொதித்தாலும் என்ன செய்யல, அந்த ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி. அப்படின்னா நம்ம உடம்பு வந்து 5 அவஸ்தைப்படும். சித்தாந்தம் படித்தவருக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து முழிச்சிருக்கோம், அந்த முழிச்சிருக்க வந்து அதை என்ன சொல்ற, ஜாக்கிரா அவஸ்தை அல்லது நனவு நிலை என்று சொல்வார்கள். அப்போது இரவு வரப்போகின்றது. இரவு வரும்போது என்னவோ படுக்க தூங்க போவோம். தூங்க போறதுமே நம்ம தூக்கத்துல வந்து கனவு வரும். அது வந்து கனவு நிலை அல்லது சொப்பன அவஸ்தை என்று சொல்வார்கள். 3வது வந்து ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கம் அதை வந்து சுளுத்தி என்று சொல்வார்கள். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கின. அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள், அப்புறம் துரியம். துரியம் என்றால் அந்த மூர்ச்சை அடைதல் அல்லது பேர் உறக்கம் என்றும் சொல்வார்கள். அடுத்த 5வது அவஸ்தை வந்து துரிய அதீதம், துரியாதீதம் என்று சொல்வார்கள். உயிர்ப்பு அடங்கிய நிலை. உயிர் மட்டும்தான் இருக்கும்,
மற்ற தத்துவம் வந்து எதுவும் இருக்காது. இதை வந்து 5 அவஸ்தை, நனவு அவஸ்தை, கனவு அவஸ்தை, உறக்க அவஸ்தை, பேருறக்க அவஸ்தை, உயிர்ப்படங்கள் என்ற அந்த 5 அவஸ்தைகள். அந்த அப்ப என்ன செய்யணும், நமக்கு அந்த 5 அவஸ்தைகளின் அந்த அனுபவம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். தேசம் கலந்தொரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. தேசம், தேசம்ங்கிறது தமிழ் வடமொழியில தேஜஸ் சொல்லுவாங்க. உடம்பு முகத்துல எவ்வளவு தேஜஸ் இருக்கு பாரியா, எவ்வளவு ஒளி போன்ற முகமா இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி தேசம் என்பது இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒளியை வந்து குறிக்காது. எனவே இந்த ஆன்மா வந்து ஒளியோடு ஒன்றி, ஆன்மா வந்து ஒளியோடுவும் சிவபெருமானம் வந்து ஒளியோடும். அவன் வந்து நாம் ஜோதி, அவன் வந்து பரஞ்சோதி. இனிமே இந்த ஆன்மா ஒளியோடு என்ன செய்யணும், இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு நிலை இருக்கின்றது இல்லையா. அந்த நிலை என்னன்னா தன்னையே வந்து சிவமாக எண்ணக்கூடிய நிலை. அதைதான் வந்து நம்ம பசு ஞானம் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த ஆன்மா வந்து தன்னுடைய வியாபகத்தை உணரும் போது அந்த 224 போனங்களும் தன்னுள் அடங்கி இருப்பதை வந்து உணரும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருப்பதாக அது தன்னை வந்து அது சிவமாக மதித்துக் கொள்ளும். இதை தன்னை வந்து சிவமாக என்னும் தேசம் கலந்தொரு. எப்ப இந்த ஆன்மா வந்து இந்த ஒளியாக தென்பட்டு அதை தன்னை சிவன் என்று சர்வ வியாபக பொருளாக என்னும், அந்த மாதிரி எண்ணக்கூடிய அந்த பசுஞானி. இது யாரை குறிக்கிறாங்கன்னா அந்த ஏகான்மவாதிகள் என்ற மாயாவாதிகள் அல்லது சங்கர அத்வைகள். அவர்கள் பிரம்மமும் நாமும் ஒன்று. பிரம்மம்னா சிவம் அவர்களுக்கு. எனவே ஆன்மாவும் சிவனும் ஒரே பொருள் தான். நாம வந்து 3 பொருள்னு சொல்லுவோம், அவங்க இருக்கிறது வந்து ஒரே பொருள் தான். இருக்கிறது வந்து சிவன் மட்டும்தான் இருக்காரு. அந்த சிவன் தான் உலகமாகவும் உயிராகவும் அந்த மாயின் சக்தியினால் வெளிப்படுகின்றது என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். மாயை வந்து என்ன செய்த, தன்னை பிரம்மத்தினின்று வேறாக என்னை காமிக்கின்றது. எனவே அவர்கள் தன்னை பிரம்மமாக மதித்துக் கொள்வார்கள். எனவே தன்னை தேவன் என்று எண்ணினும் அவர்கள் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. எனவே இந்த ஈசனோட கொண்ட உறவு எப்படி, இந்த உறவு வந்து உயிர் மூலம் வந்தது, ஆன்மா மூலம் வந்தது. மற்ற உறவுகள்லாம் உடலாக வந்தது. பெற்றதுனால எனக்கு அம்மா அப்பா, கூட பிறந்தாலும் எனக்கு சகோதரன் சகோதரி, அது வந்து உடல் மூலமாக வந்த உறவு. இது வந்து உயிர் மூலமாக உள்ள உறவு. இது வந்து விட்டு விட்டு வரக்கூடிய உறவு. அது வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்காத நிலைத்த உறவு. எனவே அப்படிப்பட்ட ஈசன் உறவுக்கு அதை இணையாக எதையும் சொல்ல முடியாது. காயம் 2. காயம் 2னா ஒன்னது பரகாயம் அபரகாயம். பரசரீரம் அபர சரீரம். பரகாயம்னா என்ன, பரகாயத்துல வந்து 3 சரீரம் இருக்கு. அது வந்து சித்தாந்தம் தெரியும். ஒண்ணு வந்து காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம். இது 3ம் சேர்ந்து அதை பரசரீரம் அல்லது பரகாயம் என்று சொல்லப்படும். மொத்தம் நமக்கு 5 உடல் இருக்கு. ஒண்ணு வந்து காரண சரீரம், 2வது வந்து கஞ்சிக சரீரம். கஞ்சிக சரீரம்ங்கிறது நம்முடைய வித்யாதத்துவம் இல்லையா. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அந்த புருடன் மாயை தலை பாக்கி 5 இருக்கும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ம் சேர்ந்தது கஞ்சுக சரீரம் என்று சொல்லப்படும். எனவே காரண சரீரம், அடுத்து வந்து கஞ்சிக சரீரம். அந்த கஞ்சிக சரீரத்துல உள்ள அந்த கலைங்கிற தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த கலைங்கிற தத்துவத்திலிருந்து என்ன செய்யும், அந்த பிரகிருதி மாயை வந்து உண்டாகும். அந்த பிரகிருதி மாயை வந்து முக்கொணப்பட்டது. எனவே அதை வந்து குணசரீரம் என்று சொல்வார்கள். எனவே காரண சரீரம், இந்த வித்தியாசத்தில் உள்ள அந்த கஞ்சிக சரீரம், இந்த பிரகிருதி மாயில் உள்ள அந்த குணம் ஒரு சரீரம். எனவே இதை 3ம் சேர்ந்தது இதை பரகாயம் பரசரீரம் என்று சொல்வார்கள். இது நம்முடைய கண்ணுக்கு வந்து தென்படாதது. அப்புறம் அபரகாயம் அல்லது அபரசரீரம் என்றால் என்ன? அபரசரீரம் என்றால் அது வந்து 2 கலந்திருக்கின்றது. ஒண்ணு வந்து இந்த ஸ்தூல உடல், கண்ணுக்கு தரப்படக்கூடிய இந்த ஸ்தூல உடல். 2வது வந்து அந்த சூக்கும சரீரம் என்கின்ற அது சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம் வந்து நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். இந்த அச்சு அப்படியேதான் இருக்கும். அந்த அச்சுக்கு மேல நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோம், எனக்கு பண்ணி மாதிரி சாப்பிட பிடிக்கிற எனக்கு பண்ணி சரீரம் வந்து கிடைக்கும். அது மாதிரி நமக்கு அந்த அச்சு மாறாம அதுக்கு மேல வந்து சரீரம் மட்டும் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம் வந்து அதை புரி அட்டக்காயம் என்று சொல்வார்கள்.
அந்த புரியட்ட காயம் என்ன அப்படின்னா வந்து அந்த 5 தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 தன்மாத்திரைகள் இருக்கின்றது. அவை வந்து சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அந்த 5 கூட சேர்த்து என்ன செய்கிறார்கள், நம்முடைய அந்த அந்த கரணம் இருக்கு இல்லையா, அந்த அந்த கரணத்தை வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 இருக்கும். இந்த சித்தம் என்ன செய்யுது, மனத்தோட வந்து ஒடுங்கிடும். பாக்கி வந்து 3 இருக்கும். மனம், புத்தி, அகங்காரம் இது 3 சேர்ந்தது வந்து 8 ஆகும். 5 தன்மாத்திரைகள் அந்த கரணத்துல 3 சேர்த்தா 8. அதை புரியட்ட காயம் அல்லது சூக்கும சரீரம் சொல்லுவாங்க. எனவே அந்த சூக்கும சரீரமும் தூள சரீரமும் கலந்ததுதான் அதை வந்து அபரகாயம் என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆன்மா என்ன செய்து அந்த 2 வகை காயத்தும், இந்த 2 வகை இந்த உடம்பிலும் இந்த சரீரத்திலும் இந்த ஆன்மா என்ன செய்யும், அது கலந்து கொதிக்கும். கொதிக்குதுன்னா என்னன்னா, இந்த ஆன்மா எங்க இருக்குன்னா கேவல அவஸ்தையில இருக்கு. கேவல அவஸ்தையில வந்து ஆணவ மலத்தால் முழுக்க மறைப்புண்டு இருக்கின்றது. இந்த ஆன்மா வந்து அறிவு பொருள். அந்த அறிவு பொருளை வந்து ஆணவ மல இருள் வந்து என்ன செய்தது, முற்றிலுமாக மறைத்து விடுகின்றது. அந்த ஆன்மா அறிவை முற்றிலும் மறைப்பதனால இந்த ஆன்மாவுக்கு தான் ஆன்மா இருப்பது தெரியாது. என்ன, தன்னை மறைக்கின்ற அந்த ஆணவ மலத்தையும் அது தெரியாது. மூன்றாவது, தனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிவனையும் அந்த இறைவனையும் அறியாது. அது மாதிரி முழு அறியாமல், தன்னை அறியாமல், தன்னை மறைக்கின்ற அந்த ஆணவ மலத்தை அறியாமல், தனக்கு உதவி செய்யும் அந்த பெருமானை அறியாமல் நிற்கின்ற நிலை, அதை கேவல அவஸ்தை என்று சொல்வார்கள். எனவே அந்த கேவல அவஸ்தையில் உள்ள அந்த உயிரை பார்த்து பெருமான் வந்து பரிதாபப்படுகின்றார். இந்த உயிர் வந்து அறிவு பொருள், இந்த மாதிரி முழு அறியாமல் இருக்கின்றதே, இதுக்கு அறிவு வந்து விளங்க வேண்டும் என்றால் இதற்கு கருவி கரணங்களை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் வந்து நினைக்கின்றார். அது மாதிரி பெருமான் வந்து நினைக்கும் போது என்ன செய்கின்றார், அவர் வந்து அசுத்த மாயை இருக்கு இல்லையா, அந்த அசுத்த மாயை வந்து கலக்கி அப்பொழுது காரண சரீரத்தை அதற்கு பொருத்துகின்றார். முதல் சரீரமாகிய அந்த காரண சரீரம் பொருத்தப்படுகின்றது. அப்புறம் என்ன செய்கிறார்கள், அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்கள், அதில் உள்ள அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற அந்த 5 ஆடைகளை, 5 உடைகளை, சட்டை போட்டு உள்ளுக்குள்ள பனியன் போட்ட மாதிரி 5 சட்டை இருக்கு. அதை பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்வார்கள். அதை கஞ்சுக சொரூபத்தை பொருத்துகின்றார். பொறுத்து விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அப்புறம் இந்த பிரகிருதி மாயை கலக்குகின்றார். அந்த பிரகிருதி மாயில 3 குணங்கள் இருக்கின்றன. அதை சாத்விகம், ராஜசம், தாமசம், இந்த 3ம் கலந்தது குணசரீரம். ஆகவே இது மொத்தம் வந்து உடம்புல அபரகாயம், பரகாயம். பரகாயத்துல வந்து காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். இது வந்து இந்த மாயையிலிருந்து வந்தது. அப்புறம் இந்த புரியட்ட காயம், புரியக்கட்ட காயம் வந்து அந்த பஞ்ச தன்மாத்திரையும் அந்த 3 அந்த கரணங்களும். இது வந்து ஆன்ம தத்துவத்தில் வந்தது. இந்த தூள உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. எனவே அப்போது இந்த உடம்பை பொருந்தி என்ன செய்கின்றது, இந்த உயிரானது 5 அவஸ்தைப்படும். அது நினைவு நிலை, நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர் படங்கள் என்ற நிலையை மாறி மாறி அனுபவிக்கும். அப்போது கத்தூரி அது மிகம். கஸ்தூரின்னா உங்களுக்கு தெரியும், கஸ்தூரி மானே ஒரு மான் இருக்கு. என்ன செய்யணும், அந்த மானு கிட்ட வந்து அந்த வாசனை இருக்கிறது வந்து அந்த மானுக்கு தெரியாதான். தெரியாம இந்த வாசனை எங்க இருக்கு, இவங்க வாசனை எங்க இருக்குன்னுட்டு இந்த மான் தேடி ஓடிக்கிட்டே இருக்குமா. அது கஸ்தூரி மான் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி ஆன்ம அறிவு ஒளி பொருந்தியது, அது இருக்கிறது தெரியாம நம்ம என்ன செய்யறோம், வெளி உலகத்தை வந்து தேடிக்கொண்டே இருக்கும். அது போல கத்தூரி என்பது அதை மனம் பொருந்திய ஒரு பொருள். எனவே அந்த பஞ்ச கோஷஸ்தன், கோஷம்னா அந்த உடம்பை குறிக்கும். 5 கோஷங்கள், 5 உடம்புகள். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், ஸ்தூல சரீரம் என்ற அந்த 5 கோஷங்களை அந்த ஆன்மாவுக்கு என்ன செய்ய, அதற்கு மான் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த மாயைக்கும் மான் என்ற ஒரு பெயர் உண்டு. எனவே அவன் என்ன செய்கின்றான், இந்த காரண சரீரத்திலே அவனுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கின்றது. இந்த வடமொழி என்ன சொல்றாங்கன்னா அன்னமய சரீரம், அது வந்து உடம்பாலாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பிராணமய சரீரம், அது வந்து இந்த தச வாயுக்களால் ஆக்கப்பட்டது. அப்புறம்
மனோமய சரீரம், மனம் வந்து மனத்தால் ஆக்கப்பட்டது. விஞ்ஞானமய சரீரம், விஞ்ஞானம்னா அறிவால் ஆக்கப்பட்டது. ஐந்தாவது வந்து ஆனந்தமய சரீரம். அந்த ஆனந்தமய சரீரம் தான் காரண சரீரம். அங்க இருக்கிறப்ப கொஞ்சம் ஆனந்தம் வந்து கிடைக்கும். எனவே இது என்ன செய்யலாம், இந்த காரண சரீரத்துல வந்து ஆனந்தமயமா வந்து நிற்கும். குண சரீரத்துல வந்து அது மனோமயமாக நிற்கும். சூக்கும சரீரத்தில் அது பிராணமயமாய் நிற்கும். ஸ்தூல சரீரத்தில் இது அன்னமயமாய் நிற்கும். அப்பேற்பட்ட இது என்ன செய்கின்றது, இது சாதனை செய்து என்ன செய்கிறது, இது 36 தத்துவங்களிலிருந்து நீங்குகின்றது. இந்த 36 தத்துவங்களும் ஜட பொருள்கள். ஆன்மாவாகிய நான் வந்து ஒளி பொருள், வந்து நான் அறிவுடைய பொருள் என்று நீங்கும் போது தன்னை ஒளி உடையவனாக எண்ணிக்கொள்ளும். அந்த மாதிரி என்னப்போது தன்னையே தேவனாக, தன்னையே சிவனாக நினைத்துக் கொள்ளும். ஆனால் அது முழு உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா என்ன செய்யணும், இந்த பரமான்மாய சிவத்துக்குள் வந்து அடங்க வேண்டும். பெருமான் வந்து என்ன இருக்கிறான், அவன் சர்வ வியாபி, அதற்குள் அடங்கிய வியாபியமாக நான் இருக்கின்றேன். பெருமான் சர்வ வியாபகம், அதற்குள் அடங்கிய வியாபியமாக நான் இருக்கின்றேன் என்று அறிவதுதான் அந்த முக்தி என்று சொல்வார்கள். இந்த சித்த வைத்தியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காயம் என்னன்னா ஒண்ணு வந்து வெங்காயம், இன்னொன்னு வந்து பெருங்காயம். அந்த ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சோம்னா அப்ப என்ன செய்யும், ஒரு மனம் வரும். அதை வந்து கஸ்தூரி மனம் வந்து இருக்கும். அதை வைத்து அவர்கள் வைத்தியம் செய்வார்கள். இது வந்து சித்த வைத்தியத்தில் உண்டானது. எனவே இது திரண்ட கருத்து என்னன்னா இந்த இறுதிபடிதான். எனவே பெருமானுக்கு உள்ள உறவு, ஈசன் உறவுக்கு வேற எதுவும் நிகர் கிடையாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல இவர் வந்து சொல்லுகின்றார்கள். காயம் கஸ்தூரி, இதை இரண்டையும் கலந்து கொதிக்க வைத்தாலும் என்ன செய்யணும், அந்த கஸ்தூரியின் மனம் வந்து அதிகமாகும். அது வெங்காயம் பெருங்காயத்தின் வாசனையை வந்து அடக்கி அது மேம்பட்டு விளங்கும். அது போல இந்த உலகத்தவர்கள் என்ன சொல்ல, பெருமானை வந்து இந்த 33 தேவர்கள் ஒருவனாக, அந்த மூவரில் ஒருவனாக வைத்து வழிபட்டு வணங்குகின்றார்கள். அந்த மாதிரி வழிபட்டு வணங்கி வந்தாலும் சிவபெருமான திருவருளுக்கு ஏனை திருவருள் ஈடு ஆகாது. அந்த சிவன் அருளே மேம்பட்டு விளங்கும் என்ற கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்த பாடலுக்கு வந்து நாம் வந்து செல்லலாம். அதிபதி செய்து அழகையர் வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமதாக்கின் இதுபதி கொள் என்றான் எம்பெருமானே. அதிபதி செய்து அழகையர் வேந்தனை, பெருமானுக்கு வந்து தோழர் யாருன்னா குபேரன். இந்த குபேரனை வந்து அவன் வந்து இருக்கக்கூடிய நகரம் வந்து அழகாபுரிப்பட்டினம் என்று சொல்வார்கள். அவனை வந்து அழகாபுரி வேந்தன் என்றும் சொல்வார்கள். எனவே அந்த அழகாபுரி வேந்தனை, இந்த அழக நகரில் உள்ள அவன் வந்து இந்த இயக்கர்கள் இருக்கார்களா, அந்த இயக்கர்கள் வந்து அவன் ஒருவன். இயக்கிமாறு 60 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே. இயக்கிங்கிறது பெண்பாலை குறிக்கும், இயக்கர்கள் வந்து ஆண்பாலை குறிக்கும். அந்த இயக்கர்களின் தலைவனாக இருப்பவன் வந்து இந்த குபேரன். அந்த குபேரனை வந்து பெருமான் என்ன செய்கின்றான், அவன் நிறைய தவம் வந்து செய்திருக்கின்றான். அவன் செய்த தவத்தை கண்டு அதிபதி செய்து நீ என்ன அழகாபுரி வேந்தனாக மாறு, உனக்கு வந்து குபேரன் என்ற பட்டத்தை வந்து நான் தருகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள செல்வம், சங்கநிதி, பதுமநிதி எல்லாம் வந்து உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று பெருமான் வந்து அவருக்கு அந்த அருளை வந்து கொடுக்கின்றார். எனவே அழகாபுரி நகரில் உள்ள அந்த இயற்கைக்கு தலைவனாகிய அந்த குபேரனை அவன் செய்த தவத்திற்காக அந்த அழகாபுரி நகருக்கு அவனை அதிபதி செய்து, அவனை தலைவனாக செய்து, நீதிபதி செய்த நிறைய தவம் நோக்கி, நீ நிறைய தவம் செஞ்சிருக்குப்பா, அதனால வந்து நிதிபதி ஆகு, இந்த நிதிகளுக்கு நீ அதிபதி ஆகு, சங்க நிதி பதும நிதிக்கு நீதான் தலைவன். இந்த நீதிபதி, நீதிக்கு தலைவன் சொல்லப்பட நிதிபதி, இந்த நிதிகளுக்கு நீதான் வந்து தலைவனாக செய்து அதுபதி ஆதரித்து ஆக்கமதாக்கின் இதுபதி கொள் என்றான் எம்பெருமானே. அப்ப இந்த அழகாபுரி நகரப்ப இதுதான் வந்து உன்னுடைய நகரம், நீ இதற்கு தலைவன், இதற்கு நீ அரசன், இதனை என்ன செய்யணும், அது அதுபதி ஆதரித்து இந்த நகரத்தை நீ காக்க வேண்டும். அரசன்னா என்ன செய்யணும், அங்குள்ள உயிர்களெல்லாம் காக்க வேண்டும். எனவே அந்த நன்கு பராமரிக்க வேண்டும். ஆக்கமதாக்கின், ஆக்கம்னா அந்த செல்வத்தை பெருக்க வேண்டும்.
இது பதி கொள் என்றான். எனவே இதை பதியாக நீ ஏற்றுக்கொள் என்று எம்பெருமான் அவருக்கு வரத்தை வழங்குகின்றான். எனவே பெருஞ்செல்வம் உடையவன் குபேரன். அந்த குபேரனுக்கு அந்த நிலையை வழங்கியவன் அவன் எங்கள் சிவபெருமானே என்று சொல். இதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதிபதி செய்து அழகை வந்தனை, அழகாபுரிக்கு தலைவனாகிய அந்த குபேரனை அதை வடதிசைக்கு அதிபதி ஆகி நம்ம என்ன செய்யறோம், இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த திக்கு வந்தனமும் செய்வோம். இந்திர திசையில தொடங்கி அப்புறம் என்ன செய்வோம், குபேர திசைக்கு அப்புறம் ஈசான திசையில நம்ம முடிப்போம். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். அந்த குபேர திசையாகி அந்த வட திசைக்கு அதிபதியாக்கி, அதிபதி செய்யறது இந்த வட திசைக்கு அதிபதியாக்கி, அழகாபுரிக்கு அதிபதியாக்கி, நிதிபதி செய்து நிதிகளுக்கெல்லாம் தலைவனாக செய்து, நிறைதவம் நோக்கி நீ செய்த அந்த நிறைந்த தவத்தை நோக்கி. இப்ப யதுபதி ஆதரித்து, யதுபதினா யதுகுலம்னு ஒரு குலம் இருக்கும். அந்த யதுகுலத்தில் தோன்றியவர் கிருஷ்ணர். அது திருமாலின் அவதாரம். எனவே இந்த யாதவ குல தலைவனாகிய அந்த திருமால் பெருமானை வழிபாடு செய்கின்றார். அவரை யதுபதி ஆதரித்து ஆக்கம் எதற்கு ஆக்கு, பெருமானே இந்த குபேரனுக்கு நீங்க ஆக்கம் கொடுத்த மாதிரி எனக்கும் நீங்க ஒரு ஆக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது பெருமானும் அவருக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுக்கின்றார். அவருக்கு சக்கர ஆயுதத்தை அதை கொடுக்கின்றார். ஏற்றுக்கொண்டு இதை நீ ஏற்றுக்கொள் என்று அந்த கருத்தை சொல்வதாக வைத்துக் கொள்ளலாம். எனவே அதிபதி செய்துனா வடதிசைக்கு அதிபதியாக செய்து, அந்த என் திசை காவலருள் வடதிசைக்கு காப்பானாக செய்தது. நிதிபதி செய்து அவர் நிறைய தவம் செஞ்சதுனால சங்கநிதி, பதுமநிதி ஆகிய இரண்டுக்கும் அவனை தலைவன் ஆக்கி, யதுபதி, யதுபதினா யதுகுலத்துக்கு தலைவனாகிய அந்த கண்ணன் அவன் எனக்கும் ஆக்கமது ஆக்க, எனக்கும் நிறை செல்வத்தை கொடு என்று வேண்டும் போது அப்படி பெருமான் என்ன செய்கின்றார், அந்த திருவுக்கெல்லாம் அதி தெய்வமாகிய அந்த மகாலட்சுமியை, இந்த திருமகளை என்ன செய்கிறார், அவனுக்கு கொடுக்கின்றார். திருமகளையே மனைவியாக பெற்றிருந்தும் சிவபெருமானுடைய கிருபை என்று, அந்த சிவ கிருபை என்று அவன் என்ன செய்தான், அவன் செல்வனாக முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பெருமானும் பொன்னையும் கொடுப்பாரு, மெய்ப்பொருள்தான் கொடுப்பாரு. இன்னொன்னு இது பதி, இது பதினா வழி குறிக்கும். இதுதான் வழி. நீ என்ன செய்யணும், எந்த வழியில போனா சரியை, கிரியை, யோகம் என்ற வழியை சென்றால் உனக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் உனக்கு என்ன செய்யும், உனக்கு திருவடி கிடைக்கும். இந்த சரியை, கிரியை, யோகம் இதுதான் வழி, இதுதான் பதி. இது நீ சென்றால் உனக்கு பெருமானுடைய திருவடியே கிடைக்கும் என்று பெருமான் சொன்னதாகவும் அவர்கள் உரை செய்கின்றார்கள். அடுத்த திருப்பால், இது பதி ஏலம் கமல் போலில் ஏலும் முதுபதி செய்தவன் முதறிவாளன், விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. போன பாட்டுல குபேரனுக்கு அருள் புரிந்தார், திருமாலுக்கு அருள் புரிந்தார், அதை பார்த்தோம். இந்த பாட்டுல என்னன்னா பெருமான் சந்திரனுக்கு எப்படி அருள் புரிகின்றான் என்று இந்த பாட்டுல நாம பார்க்க போறோம். ஏலம் கமல் பொழில், இது ஏலம்னா வாசனை பொருள். மனம் கமலுகின்ற அந்த பொழில் ஏலும், பொழில் என்பது அந்த 7 உலகத்தை குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்ல பூலோகம், போர்லோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் அதை குறிக்கும். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். எனவே அந்த மனம் கமலுகின்ற அந்த நல்ல நகரமாகிய அந்த உலகம் 7. இது பதி ஏலம் கமல் பொழில் ஏலும். இப்ப என்ன செஞ்சது, மாப்பேரி உலகம் வந்து விட்டது. அந்த மாப்பேறு உலகம் வரும்போது என்ன செய்கின்றது, அவன் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அப்போது இந்த மனம் பொழிகின்ற இந்த 7 உலகத்தையும் பெருமான் தன்னுள் ஒடுக்குகின்றான். அதுதான்
முதுபதி செய்தவன். முதுபதினா முதுகாடரங்கா நடமாடவல்லாய் இந்த அப்பர் பெருமான் சொல்ற புறங்காடரங்கா நடமாடவல்லாய் பார்த்துக்க இல்லையா. இந்த முதுபதி என்பது சுடுகாட்டை குறிக்கும், இடுகாட்டை வந்து குறிக்கும். இதே பெருமான் என்ன செய்கின்றார், அந்த மனங்கமல்கின்ற அந்த 7 உலகத்தையும் அந்த மாப்பேரொளி காலத்திலே, இந்த மகாசங்கார காலத்திலே இடுகாடாக செய்தவன், முதுபதி செய்தவன். அவன் மூது அறிவாளன். நம்மலாம் வந்து நம்முடைய அறிவு சிற்றறிவு, பெருமானுடைய அறிவு வந்து மூது அறிவு. எனவே அந்த மூதறிவனாகிய அந்த இறைவன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி. விதுபதி என்பது அந்த சந்திரனை வந்து குறிக்கும். எனவே அந்த சந்திரன் செய்த மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே. எனவே அவன் தவத்தை நோக்கி என்ன செய்கிறார், பெருமான் அவனை தன்னுடைய சடாமுடியில் சூடிக்கொள்கின்றார்கள். எனவே சர்வ சங்கார காலத்து பெருமான் உலகு ஏலத்தையும் அழித்து இடுகாடாக அவர் ஆக்கியுள்ளார். அவர் எப்படி, அவர் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பழமைக்கெல்லாம் பழமையாகிய ஞான சொரூபி. அவர் வந்து விதுபதி. அந்த விதுபதியாகிய அந்த சந்திரன் அவர் வந்து என்ன பெரிய தவம் செஞ்சான். பெரிய தவம் என்னன்னா, பெருமானுடைய காலில் வந்து பெருமானே நீதான் சரண், நீதான் என்னை காப்பாற்ற வேணும் விழுந்தான் இல்லையா, அதுதான் அவன் செய்த பெருந்தவம். அவன் வந்து தக்கனுடைய பெண்களாகிய அந்த 27 நட்சத்திரங்களையும் அவன் மனம் புரிந்து கொள்கின்றான். அது வந்து ரோகிணி வீட்டில் மட்டும் அவன் அன்பா இருக்கின்றான், மற்ற மனைவியரை புறக்கணிக்கின்றான். அது தக்கன் வந்து என்ன செய்கின்றான், அவனு சாபம் கொடுக்கின்றான். என்னது, எல்லா கலையும் வந்து படிப்படியாக அழிவதாக என்று அவன் சாபம் கொடுக்கின்றான். சாபம் கொடுத்தவன இவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு தெய்வமா காப்பாத்தணும். இந்திரன்ட்ட போறான், பிரம்மன்ட்ட போறான், திருமால்கிட்ட போறான். யார்கிட்ட போயும் பலன் இல்லை, எங்களால காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு அவன் வந்து சிவபெருமான் திருவடியை வந்து அடைக்கலமாக பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விழுந்த உடனே காலில் விழுந்த அவனை தூக்கி தன்னுடைய சடாமுறையில் வந்து வைத்துக் கொள்கிறான். நீ செய்த குற்றத்தை நீ உணர்ந்து விட்டாய், தவறை உணர்ந்து விட்டாய், என்னை வந்து புகலிடமாக சார்ந்து விட்டாய், உணவனை தலை மீது சூடிக்கொள்கின்றேன் என்று இந்த சந்திரனுக்கு வாழ்வளித்த வரலாறை வந்து இந்த பாடலில் வந்து இவர் சொல்லுகின்றார்கள். எனவே சந்திரனை தலையில் தரித்துள்ள சிவபெருமான் இந்த ஏலம் மனம் பொழுகின்ற இந்த 7 உலகங்களையும் அவன் என்ன செய்கின்றான், அவை தன்னுள் வந்து ஒடுக்கிக் கொள்கின்றான். ஒடுக்கிக் கொண்டு அவன் என்ன செய்கின்றான், தன் காலடியில் வீழ்ந்த அந்த சந்திரனை தன்னுடைய சடாமுடியில் கூட்டிக் கொள்கின்றான் என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடலுக்கு வந்து செல்லாம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதாமே. இதுல என்ன சொல்ற, எல்லாமே வந்து பெருமானுடைய வடிவம் தான். உலகமே வந்து பெருமானுடைய வடிவம் தான் சொல்ல. இடியும் முழக்கமும் ஈசர் உருவம். இடி கூட பெருமானுடைய வடிவம் தான், அந்த மின்னல் கூட பெருமானுடைய வடிவம் தான், அந்த மலை கூட பெருமானுடைய வடிவம் தான். இடியும் முழக்கம், அந்த முழங்குகின்ற இடி, அதுவும் வந்து பெருமானுடைய ஈசர் உருவம். கடிமலர் குன்றம், அந்த மலைகள் எல்லாமே பெருமானுடைய, கைலாய மலை மட்டுமல்ல, அருணாச்சல மலை மட்டுமல்ல, இந்த முதுகுன்றம் விருத்தாச்சலம் மட்டுமல்ல, எல்லா மலைகளும் அவருடைய வடிவு என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இப்ப வந்து பதவுரைக்கு வந்து நம்ம வந்து போகலாம். முடிவும், நம்ம பிறந்துட்டோம், நமக்கு முடிவு என்ன, இறப்பு தான். எனவே அந்த இறப்பையும் பிறப்பையும், இறப்பையும் பிறப்பையும் முன்னே படைத்த தொன்று தொற்றே உயிர்களாகிய நமக்கென்று பெருமான் வந்து படைக்கின்றார். பெருமான் வந்து நமக்கு இந்த தனு கரண போனபோகங்களை படைக்கின்றார். இந்த தனு கரண போனபோகங்களோடு இணைப்பது வந்து பிறப்பு, அவற்றை நீக்குவது வந்து இறப்பு. எனவே இறப்பையும் பிறப்பையும் தொன்று தொட்டு ஆன்மாக்களாக நமக்காக பெருமான் செய்வது எல்லாமே இந்த ஆன்மாக்களாக நமக்காக தான். இந்த உயிர்களாக நமக்கென்று தோற்றுவித்த அந்த அரண் நெறி நாடில் அந்த பெருமான் உரைகின்ற, அது பரமேஸ்வரன் உரைகின்ற, அவன் எங்க உரைகின்றான் அப்படின்னா அது வேதத்திலும் ஆகமத்திலும். அடிகள் உரையும் அறநெறி நாடில் பெருமான் வந்து இந்த வேதத்திலும் இருக்கான், ஆகமத்திலும் இருக்கின்றான். வேதம் வந்து பொது, ஆகமம் வந்து சிறப்பு. அதை
இரண்டையும் ஆராய்ந்து பார்த்தால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், இடியும் முழக்கமும், இடியும் அதன் முழக்கமும் ஈசர் உருவம், அது பெருமானுடைய உருவங்கள். கடிமலர் குன்றம் மலை அதுதானே, கடின வாசனை குறிக்கும், அந்த வாசனை மிக்க மலர்கள், அதை குன்றம் நிறைந்திருக்கின்ற அந்த குன்றுகளும் மலைகளும் அவருடைய வடிவம் ஆகும் என்று சொல்கின்றார்கள். ஏன் பெருமான் வந்து தனக்கு இந்த உடலை கூட்டணும், உடலை ஏன் நீக்கணும் அப்படின்னா, இந்த உயிர்களுடைய அந்த மலத்தை வந்து பரிபாகம் செய்யும். இந்த ஆணவ மலம் தானே எல்லாத்துக்கும் காரணம். எனவே அந்த ஆணவ மலத்தை அதை போக்கணும்னா என்ன செய்யணும், அந்த கண்மத்தையும் மாயத்தையும் வந்து கூட்டணும். மாயம் என்பது இந்த உடல், மாயையால் ஆனது இந்த 36 தத்துவங்கள் ஆகிய இந்த உடல். எனவே இந்த உடல் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யலாம், எனவே செய்த அந்த கண்மங்களை வந்து நாம் வந்து நுகர்கின்றோம். பெருமான் வந்து அந்த வினைப்பயனை நமக்கு ஊட்டுகின்றான். அதை ஊட்டுவதால நம்முடைய ஆன்மா வந்து படிப்படியாக வந்து பக்குவம் அடையும். அது முழு பக்குவம் அடைந்து விட்டால் பெருமானுடைய திருவடியை வந்து சேரும். அது ஓரளவு பக்குவம் அடைந்தால் அதுக்கு அடுத்து என்ன செய்யும், இன்னும் ஒரு உயர்ந்த பிறவை வந்து பெருமான் வந்து கொடுக்கின்றார். வந்து முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் என்று இந்த முதல் வரியில வந்து சொல்கின்றார்கள். முடிவுங்கிறது நம்ம இறப்புன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டோம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, முடிவுனா இந்த எல்லா பூணங்களுக்கும் வந்து அந்த முடிவு. மாப்பேரூழி காலம் இல்லையா, அப்பொழுது எல்லாவற்றையும் தன்னிடத்தே ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய அந்த முடிவு. பெருமான் வந்து எல்லாவற்றையும் தன்னில் ஒடுக்கிக் கொண்டு தான் ஒருவன் மட்டுமே நிற்கின்றான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று அவன் வந்து நிற்கின்றான். ஏற்காக அந்த மாதிரி செய்யறான்னா, அந்த உயிர்கள்லாம் வந்து இளைப்பாற வேண்டும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டது. அது கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும், ஓய்வு கொடுக்கணும். இப்ப ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்னா எல்லா நாளுமே நடக்குது. வாரத்துல வந்து 5 நாள் 6 நாள் கொடுத்துட்டு சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்க. அதே மாதிரி என்ன செய்கின்றார்கள், கோடை விடுமுறை வந்து விட்டு விடுகிறார்கள். அப்புறம் இந்த என்ன, இந்த குழந்தைகள்லாம் ஆசையா வந்து விளையாடு, அந்த துன்பத்தை வந்து மறந்து போகிறது இல்லையா. அது போல பெருமான் வந்து இந்த உயிர்கள் இளைப்பாறுவதற்காக அவன் என்ன செய்கின்றான், தன்னுள் வந்து ஒடுக்கிக் கொள்கின்றான். அப்புறம் மறுபடியும் இந்த குழந்தை என்ன செய்யணும், இது 1ஆவதுல இருந்து 2ஆவது போகணும், 10ஆவதுல இருந்து 11ஆவது போகணும். அப்ப என்ன செய்யணும், பெருமான் வந்து அதற்கு பிறப்பை வந்து கொடுக்க வேண்டும். எனவே தன்னில் ஒடுங்கியதை மறுபடியும் அவன் தோன்றச் செய்கின்றான். தோன்றச் செய்து என்ன செய்யணும், இந்த குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா, அது பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த மலத்தை வந்து பரிபாகம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், அந்த கண்மத்தை நுகரச் செய்து, ஏற்கனவே செய்த அந்த நல்வினை தீவினை பயன்களை நுகரச் செய்து அந்த வினைப்பயனை ஊட்டி அவற்றை வந்து பக்குவப்படுத்துகின்றான். இந்த இன்பு துன்பம் மாறி மாறி வர்றப்பதான் இல்லை, இந்த வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லைப்ப. வாழ்க்கை வந்து இன்பமும் துன்பமும் மாறி வருது, நிறைய துன்பம் தான் இருக்கு அப்படின்னு இந்த உயிர் வந்து உணரும். அப்பொழுதுதான் பெருமானை வந்து அது தேடத் தொடங்கும். எனவே பெருமான் வந்து நமக்கு இந்த பிறப்பையும் இறப்பையும் கொடுத்து இந்த ஆணவ மலபத்தை பரிபாகம் பக்குவம் செய்யும் பொருட்டு இந்த வினை பயனை வந்து ஊட்டுகின்றான். வீட்டுகின்ற போது அவன் என்ன நெறியை வந்து ஃபாலோ பண்றான் அப்படின்னா வந்து அறநெறி. அறநெறின்னா அந்த வேதத்திலும் ஆகமத்திலும் சொல்லப்பட்ட அந்த நெறி. அந்த நெறி என்னன்னா, அதை சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற பெருமானை அடையக்கூடிய அந்த மார்க்கங்களை பெருமான் வந்து சொல்கின்றார்கள். அந்த மாதிரி சில சரியை செய்து கிரியை செய்து யோகம், யோகம் செய்து ஞானம், ஞானத்தை அடைந்தால் அப்போது ஞான சொரூபியாகிய அந்த பெருமான் எங்கே இருக்கின்றான் என்றது இந்த ஆன்மாவுக்கு வந்து தெரியும். அப்போது இறைவன் வந்து உரைகின்ற இடம் எது அப்படிங்கிறது அவன் வந்து வேதத்திலும் உரைகின்றான், ஆகமத்திலும் உரைகின்றான், அந்த குருவிடம் இருக்கின்றான், அந்த அடையாளத்திலும் இருக்கின்றான் என்பது அந்த உயிருக்கு வந்து தெரியும். அப்பொழுது என்னன்னா, அந்த உயிருக்கு வந்து எல்லாமே வந்து என்ன செய்யும், சிவ வடிவாக பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதான். உங்களுக்கு எல்லாம் கேக்குதாமா? ஐயாக்கு நெட்டு போயிட்டு அப்படி. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. சிவாய திருச்சிட்டம்பலமா. எனவே பெருமான் வந்து
இந்த குருலிங்க சங்கமத்தில் உறைவது தெரியும் போது அது என்ன செய்யும், எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கும். பரஞானம் என்ற சிவஞானத்தை பார்க்கும்போது அப்ப என்ன செய்யணும், மலையை பார்த்தாலும் சிவனாக தெரியும், எதை பார்த்தாலும் சிவனாக தெரியும். இந்த பாண்டிச்சேரியில அந்த அரவிந்தர் ஆசிரமம்னு உங்களுக்கு தெரியும். இந்த அரவிந்தர் என்ன செய்தார், யோக மார்க்கத்தை பின்பற்றினார். அவர் தீவிரவாதின்னு சொல்லி அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டப்போ என்ன செய்கின்றார், அந்த யோகத்தை பயில்கின்றார். யோகத்தை பயிலும்போது அப்போது என்ன பார்த்தாருன்னா, அவருக்கு எல்லாமே அவர் கண்ணனை வழிபடுகின்றார். எல்லாத்துலயும் ஒரு கண்ணன், இந்த ஜெயிலரை பார்த்தாலும் கண்ணனா தெரியுது, அந்த ஜெயில பார்த்தாலும் கண்ணனா தெரியுது, அந்த ஜெயிலோட மரங்களை பார்த்தாலும் கண்ணனா தெரியுது. உங்கள் சிவஞானங்கள் எத்தனை அந்த இடியை பார்த்தாலும் சிவனாக தெரிகின்றது, அந்த இடி முழக்கமும் அது சிவனாக தெரிகின்றது. இந்த சூரியனை பார்த்தாலும் சந்திரனை பார்த்தாலும் அவருக்கு சிவமாகவே தெரிகின்றது. எனவே எல்லாமே சிவபெருமானுடைய உருவமாக அவர்கள் பார்ப்பார்கள். இதற்கு ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்திற்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரம் அல்லவா, இவை எல்லாமே சிவபெருமானுடைய வடிவம் ஆகும் என்று அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உபனிஷம் வேதத்தின் வேதாந்தம் என்று வேத சிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உபனிஷத்து ஒரு வாக்கியத்தை பண்ணிருக்கோம். ஒரு கடிமலர் குன்றம் மலை அது தானே. கடினா வாசனை புரிந்த மலர்களுடைய அந்த குன்றங்களும் மலைகளும் அது பெருமானுடைய உருவமாக இருக்கின்றன. பெருமான் என்ன செய்யறான், அவன் மாயாதீதன். நம்ம மாயைக்கு உட்பட்டவர்கள். பெருமான் அந்த மாயை கடந்தவன். அப்பேற்பட்ட அந்த மாயாதீதமாகிய அந்த சிவன் இந்த மாயையும் தன்னுடைய வடிவமாக ஏற்றுக்கொள்கின்றான். அதை மகேஸ்வர வடிவமாக காண்பதே இந்த ஞானியின் செயல் என்பதை இந்த பாட்டுல சொல்கின்றார்கள். அடுத்த பாட்டுக்கு நம்ம போலாம். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் போன பிறவி ஒலிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தயம் போனை புகழுமின் கூடலும் ஆமி. இந்த திரண்ட கருத்து என்ன, இந்த திரண்ட கருத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த இறுதி வரி ஈற்றடிதான் என்ன செய்யுது, இந்த திரண்ட கருத்து. போனை புகழுமின் கூடலும் ஆமி. இறைவனை நீ கூட வேண்டும், சேர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றார். எனவே இந்த பெருமானை கூடுவதற்கு உபாயம் என்ன அப்படின்னா, கோனை புகழுமின். அந்த பெருமானை என்ன செய்யணும், நீங்க போற்றி புகழ வேண்டும். இந்த கருத்தா நம்முடைய ஞான சம்பந்தர் சொல்வார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. மந்திரம் சொல்றோம், ஜபம் சொல்லனா நம்மனா வாயாலும் சொல்லலாம், மனசாலையை சொல்லிக்கலாம். இந்த பெருமானை வழிபட்டு இந்த சோத்திரங்கள் சொல்லும் போது நம்ம என்ன வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. பெருமானை எப்படி வழிபடும் பொழுது இந்த பெருமானுக்கு விளக்கமாக நம்முடைய ஞான சம்பந்தர் வலஞ்சுழி பதிகத்தில் சொல்லுகிறார்கள். இந்த பெருமானை எந்த வகையிலாவது நாம் போற்றி புகழ வேண்டும் என்ற கருத்து தான் இதன் திரண்ட கருத்து. இப்பொழுது என்ன செய்யலாம், இந்த பத உரை பார்க்கலாம். வான பெருங்கொண்டல். இந்த வானம் அல்லது ஆகாயத்துல பெருங்கொண்டல், இந்த பெரிய மேகமாக இருக்கின்றது. ஒரு பெருமான் அந்த வானத்தில் ஆகாயத்தோட கூடிய பெரும் மேகமாக, அருள் மேகமாக, மலை மேகமாக இருக்கின்றான். அவன் மால் அயன் வானவர் ஊனப்பிறவி ஒலிக்கும் ஒருவனை. அவன் தான் என்ன செய்கின்றான், இந்த மால் என்கின்ற திருமால், அயன் என்கின்ற பிரம்மா, வானவர் என்கின்ற அந்த தேவர்கள், அந்த தேவர்களின் தலைவனாகிய அந்த இந்திரன் அவனுடைய பிறவி ஒலிக்கும், அவனுடைய இழிந்த பிறவியை ஒலித்து ஈடேற்றுகின்றான். பெருமான் தான் அவனுடைய பிறவியை ஒலித்து ஈடேற்றுகின்றான். அவன் ஒருவன், அவன் ஒப்பற்றவனாக இருக்கின்றான், முதல்வனாக இருக்கின்றான். அவனுடைய செயல் என்ன, அவன் ஒரு வீர செயல் புரிந்திருக்கின்றான். அது மூன்றாவது வரி. காணக்களிறு
கதற பிளந்தயம். இந்த தாரகாவனத்து முனிவர்கள் வந்து பெருமான் மேல அந்த ஆபிச்சார ஹோமம் செய்து அந்த யானையை வந்து ஏவுகின்றார்கள். அந்த காட்டு யானையை வந்து கதற, அது வந்து கதறி போமாறு அதை பெருமான் வந்து பிளந்த வீரன் இரண்டாக பிளந்து அதனுடைய தோலை வந்து போர்வையாக அதை பூர்த்தி கொண்டவன். அப்பேற்பட்ட பெருமானுடைய நீங்க என்ன சொல்ல புகழுமின் பெருமானை வந்து சோத்திரம் பண்ணுங்கள், அவர் வந்து பாடி பணியுங்கள். அந்த மாதிரி பெருமானை வந்து நீங்கள் திருவடியை அணைந்து உய்யலாம் என்று சொல்லுவாங்க. ஏன் வந்து வான பெருங்கொண்டல் என்று சொன்னாலும் இந்த வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை வந்து பார்த்துக்கலாம். இந்த மலையின் சிறப்பை சொல்வதனால அது வந்து என்ன செய்யலாம், இந்த உலகத்துக்கு வேண்டியான இந்த பயிர்களுக்கு வேண்டிய கூடிய அந்த மலையை வந்து கொடுக்கும். பெருமான் எப்பேற்பட்டவன் வந்து அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அவன் வந்து அருள்நிதியை வந்து தரப்படுகின்றான். எனவே அவன் அருள் மலையை பொழிய போகின்றான். எனவே வந்து அவன் அருள் மேகமாக வானத்தில் வந்து திரண்டிருக்கின்றான். எனவே இது மலையை எதிர்நோக்கும் அந்த நன்செய் புன்செய் அதுக்கெல்லாம் மழை வந்து தேவைப்படுது. இந்த கடல் இருக்கு, அந்த கடலுக்கு வந்து என்ன செய்கின்றார்கள், அது மழையை எதிர்பார்க்காது. பாலிடமும் வந்து மழையை வந்து எதிர்பார்க்காது. இருந்தாலும் பெருமான் என்ன செய்வார், தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு செய்யாமல் இந்த நன்செய் புன்செய் நிலமா வேண்டியவர்கள், இந்த கடலும் பாலையும் வேண்டாதவர்கள் என்று பொருள் கொண்டாலும் பெருமான் வந்து எல்லோருக்கும் வந்து நியதியை தவறாமல் அந்த மழையை வந்து பெய்கின்றான். ஆனா பெய்தாலும் என்ன செய்கின்றார்கள், இந்த பாலை நிலம் வந்து அது பயன்படுத்திக் கொள்ளாது. அப்புறம் இந்த கடல் என்ன செய்யும், அந்த கடல் வந்து மழை நீர் வந்து நன்னீர், அந்த நன்னீரை வந்து அது ஓர் ஆக்கி கொள்ளும், அது வந்து உப்பு கடித்த நீராக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய அதுவும் மழை. துப்புனா உணவை குறிக்கும். எனவே அது உணவாகவும் இருக்கின்றது, நீராகவும் இருக்கின்றது. அதுபோல பெருமான் வந்து அன்பர் உள்ளத்திலும் அருள் புரிகின்றான், வன்பர் உள்ளத்திலும் பெருமான் வந்து அவன் வீட்டிருக்கின்றான். அப்போது அன்பர்கள் வந்து பெருமானத்துடைய இதயத்தில் இருப்பதை அறிந்து கொள்கின்றார்கள். இந்த வன்பர்கள் வந்து பெருமான் இருப்பதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளாவதால் அவர்களுக்கு அந்த பயன் விளைவதில்லை. இந்த அடியார் பெருமக்களுக்கு மட்டும் அந்த பயன் விளைகின்றது. பெருமான் வந்து மகிழ்ந்து இருக்கும் இடம் எது, இந்த அடியார்கள் உள்ளதுதான். அடியார் உள்ளத்துதான் பெருமான் வந்து இருப்பான். அவன் எப்பேற்பட்டவன், வந்து நம்முடைய பிறவை மட்டுமல்ல, அந்த பெருமானோடு கூட இருக்கின்ற இந்த திருமால் பிரம்மன் வானவர்களுடைய அந்த பிறவியை வந்து அவன் போக்குகின்றான். அந்த மால்ங்கிற ஒரு பதவிதான், அவர்கள் புண்ணிய மேலிட்டார்கள் அந்த பதவிகளை வந்து அவர்கள் பெற்று அனுபவிக்கின்றார்கள். அந்த போக நோச்சி அவர்களுக்கு ஆசை உண்டு. எனவே இந்த போக நிகழ்ச்சியை ஒன்றே பெற்று நிற்கின்ற அந்த வானவர்கள், அவர்களுக்கு இந்த போக நிகழ்ச்சி தான் அதிகமாக தேவைப்படும். எனவே அவர்கள் வந்து என்னுடைய பதவிதான் பெரியது, என்னுடைய இந்திர போகம் தான் பெரியது, இந்த பிரம்ம போகம் தான் பெரியது என்று எண்ணி அவர்கள் சிவருமான் கொடுக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை விரும்பாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கும் பெருமான் வந்து எப்படி சுந்தரமன் சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டார்களோ, அவர்களையும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து ஈரோடை ஒப்பு வரும்போது பெருமான் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு இந்த இழுப்பிறவியை நோக்கி தன்னுடைய திருவடிவில் வந்து சேர்த்து கொள்வான். காண களிறு கதற பிளந்த எம் கோனை. இந்த தார்காவனத்து முனிவர்கள் வந்து அவர்கள் மீமாம்சவாதிகள் சொல்லுவாங்க. மீமாம்சை என்பது அந்த புறச்சமயத்தில் வந்து ஒன்று. அவர்கள் என்ன சொன்னா, நான் வந்து ஒரு கண்மம் செய்தா போதும், கண்மம் செய்தாலே இந்த கண்மம் வந்து பயன் கொடுக்கும், அதுக்கு ஆண்டவன்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆண்டவன் ஒண்ணு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், ஒருத்தர் வந்து புல்ல இல்லாம வர்றான், அவனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சா என்ன செய்யுது, அவனுக்கு வந்து புள்ளை வந்து கிடைக்குது. ஒருத்தன் வந்து இந்திர பதவியை கேட்கறான், அவனுக்கு அஸ்வமேத யாகம் செஞ்சுன்னா அவனுக்கு இந்திர பதவி வந்து கிடைக்குது. அதுமாதிரி கர்மமே வந்து பலன் கொடுக்குது, இதுக்கு சிவபெருமானம் தேவையில்லை என்று அந்த கர்ம பிரம்மவாதிகள், இந்த மீமாம்சர்கள் அவர்கள் வந்து நினைக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அறிவு உண்டாகும்படி பெருமான் என்ன செய்கின்றார், பிச்சார ரூபத்தில் வந்து அவர்களுக்கு அறிவு வந்து போட்டுகின்றார். அப்போது தன்னுடைய பத்தினியை மயக்கி விட்டார்கள். திருமால் வந்து மோகினியாக வந்து தன்னுடைய தவத்தை கெடுத்து விட்டார் என்று பெருமான் மேல் கோபப்பட்டு அந்த யாக கூட்டத்திலிருந்து அவர்கள் ஒரு பெரிய காட்டு யானையை வந்து பெருமான் மேல் ஏவி விடுகின்றார்கள். அந்த யானையை பெருமான் வந்து கதறம்படி பிளந்து அதன் தோலை வந்து பிறந்து தன்மேல் போர்த்து கொண்டார் என்று சொல்கின்றார்கள். ஏன் இந்த மாதிரி போர்த்துக்கிட்டார்னா, பெருமான் வடிவம் வந்து ஒளி வடிவம். அது பெருமான் வந்து அந்த யானையை ஒழிக்கும் போது அது பேரொளியாக இருக்கின்றது. அம்பானு கூட கண்ணு வந்து பூசுதான், அம்பானு கண்ணா. எனவே
எல்லாரும் கண்களை பாதுகாக்க வேண்டும் என்று பெருமான் அந்த யானை தோலை வந்து போர்த்தி கொள்கிறார். இந்த யானை தோலை போர்த்து வந்து வேற யாராலும் முடியாது. ஏன்னா அது வந்து விஷத்தன்மை வந்து உடையது. இதை போர்த்தி கொண்டால் யாருமே இறந்து விடுவார்கள். யானை தோலை போர்த்தி கொண்டும் பெருமான் வந்து பொலிவோடு வந்து விளங்குகின்றான். இதை வந்து அமுதம் உண்டும் சாகின்றார்கள். இந்த தேவர்கள் வந்து அமுதத்தை சாப்பிட்டும் அவர்கள் வந்து இறந்து போகின்றார்கள். பெருமான் வந்து நஞ்சுண்டும் வாழ்கின்றார். இந்த நஞ்சத்தை சாப்பிட்டும் பெருமான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட பெருமானை நீங்க என்ன செய்யணும்? பெருமானுடைய அந்த வீரட்ட செயல்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவன் திருவடியை பணிய வேண்டும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அது புகழ புகழ அந்த கல்லான மனம் வந்து அது கனியும். இந்த கனியும் போது மல வாசனை வந்து குன்றும். அப்போது சிவ விளக்கம் தோன்றும். அப்போது உங்களுக்கு சிவ தரிசனம் கிட்டும். சிவசங்கடம் உங்களுக்கு சிவயோகம், சிவனோடு ஒன்றுபடுவீர்கள். அப்போது சிவபெருமான் உங்களுக்கு அந்த சிவபோகத்தை கொடுப்பான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அதுக்கு அடுத்த பாட்டு, மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவான் எனில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பவர் இறைவன் விளைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மாய நன்னாடன் நம்முடைய கருவி கரணங்கள்லாம் மாயையிலிருந்து ஆக்கப்படுது. 36 தத்துவங்களும் இந்த மாயையினால் ஆக்கப்பட்டது. இந்த மாயையில் ஒன்றுதான் நம்முடைய மனம். எனவே இந்த மனமும் வந்து இந்த மாயையிலிருந்து தான் வந்தது. அந்த மனத்தின் மூலம் நம்ம என்ன செய்யணும்? பெருமானை வந்து 3 இடத்தில் வழிபாடு செய்யணும் சொன்னியா. ஒன்று தொப்பூல் என்கிற மணிப்பூரகம், அதுல வந்து நம்ம என்ன செய்யணும்? பெருமானை வந்து ஹோமத்தின் மூலம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அநாகதம் என்கின்ற இந்த இதய தாமரையில் பெருமானை வந்து நாம் பூஜை செய்து வழிபட வேண்டும். இந்த ஆக்யா சக்கரம் என்ற அந்த இரு புருவ மத்தியில் என்ன செய்யணும்? பெருமானை வந்து நாம் தியானிக்க வேண்டும். எனவே நம்ம தியானத்துக்கு உதவி செய்வது எது? அது மனம். எனவே தியான பொருளாக அந்த மனத்து எழுகின்ற அந்த மாயனாகிய அந்த சிவபெருமான் அவன் என்ன செய்யறான்? நான் என்ன மனசுல ஒரு கெட்டதை நினைக்கிறேன். கெட்டது வேற யாருக்கு தெரிய போகுது? பிரம்மாவுக்கு தெரிய போதா, வேலம்மாவுக்கு தெரிய போதா? அது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் சிவபெருமானுக்கு வந்து தெரியும். வந்து அவன் மனத்தோடு மனமாக வந்து அவன் இருக்கின்றான். எனவே நினைத்தது அறிவன். எனவே இந்த ஆன்மாவாகிய நான் நினைத்ததை அவன் அறிவான். அறிந்தது அந்த அறிந்தபடியே வந்து அவன் வந்து அருள் செய்வான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. இந்த ஆன்மா வந்து ஒன்று வந்து வேண்டுது. அது வேண்டுங்கிறப்ப என்ன செய்யறாரு? பெருமான் வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது இவன் வந்து நல்லவனா இருக்கான், உனக்கு சொன்னா வந்து உனக்கு உரைக்கும், உரைச்சி அவன் வந்து திருந்திக்குவான். அப்பனா என்ன செய்வார்கள்? தக்க நல்லோர்கள் மூலமாக, அப்ப இந்த ஆசை வந்து உனக்கு உதவாதுப்பா, நீ வந்து இப்ப இந்த சிவஞான வேல்வேலன் வந்து இருந்துகிட்டு இருக்க, இப்படிப்பட்ட ஆசையை வந்து உனக்கு உதவான்னு சொன்னவன் அவன் கேட்டு வந்து திருந்திக்குவான். இன்னொருத்தவன் இருக்கான், இருந்தா எனக்கு இந்த ஆசை எப்படியும் நான் நிறைவேற்ற ஆகணும், எனக்கு இந்த ஆசையை பூர்த்தி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, அப்ப பெருமான் என்ன செய்வார்? அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அவனுக்கு ஊட்டி, அப்பதான் ஆகா இந்த மாதிரி ஆசைப்பட்டது தவறுன்னு பெருமான் வந்து உணர செய்வான். எனவே இந்த ஆன்மாக்கள் தாம் நினைத்ததை அறிந்து பெருமான் வந்து அருள் செய்வான். அறக்கருணையும் மரக்கருணையும் செய்கின்றான். அந்த மாதிரி அவன் வந்து அருள் செய்தாலும் அவனை வந்து நினைக்கின்றவர்கள் வந்து பெருமான் தான் வந்து அருள் செய்கின்றான் என்பதை நினைக்க மாட்டார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எனில்தான் நினைக்கல. இந்த பெருமானை வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. கொண்டாட்டி நினைக்கிறான், பிள்ளைய நினைக்கிறான், எப்படி பொருள் ஈட்டுறது நினைக்கிறான். இந்த பெருமானை வந்து அவன் வந்து நினைக்க மாட்டேங்கிறான். நினைக்காம அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இறை அன்பிலன். பெருமானுக்கு வந்து கண்ணு தெரியலையா? எவ்வளவு பூஜை செய்யறேன், எவ்வளவு புனஸ்காரம் செய்யறேன், எவ்வளவு கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன், பெருமானுக்கு எவ்வளவு பூ சூட்டி இருக்கேன், எவ்வளவு அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் செஞ்சிருக்கேன். நான் பெருமானுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லை, என் மேல கண் காட்ட மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து கருணை காட்ட மாட்டேங்கிறாரு. எனவே எனக்கு இறை அன்பிலன். இந்த பெருமான் வந்து என் மேல வந்து அன்பு வைக்கல, கருணை வைக்கல, வேற எவனுக்கோ ஒரு கருணை செய்யறாரு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுகின்றார்கள் என்பர். இறைவன் பிழைக்க நின்றான் பக்கம் பேணி நின்றானே. எனவே அவன் அந்த மாதிரி நினைச்சாலும் அந்த கருணைக்கு இலக்காகாமல் தப்ப நிற்கின்றார்கள். பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த வலையை வீசுகின்றார். காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன். ஏன்னா இந்த ஆன்மாக்கெல்லாம் வலை வீசி பிடிக்கிற.
அது மாதிரி பிடிச்சாலும் என்ன செய்யுது, சில மீன்கள் வந்து அந்த வலையில இருந்து தப்பிச்சு விடும். இந்த கருணை ஆகிய இந்த வலையை வீசி பிடிக்கின்றார். அந்த கருணை வலைக்கு என்ன செய்யறார், தப்பிக்கொண்டு சில மீன்கள் வந்து ஓடி விடுகின்றன. எனவே அவன் கருணை இல்லை என்று அவன் கருணைக்கு இலக்காகாமல் தப்ப நிற்பவர்களுக்கும் அவன் வந்து அருள் புரிகின்றான். அப்பேற்பட்ட அவனுடைய கருணை இறந்த திறத்தை என்னால் வந்து எப்படி போற்றி போல முடியும்? பிழைக்க நின்றார் பக்கமும் அவன் பேணி நின்றான், அவர்களை பேணுகின்றான், ஒரு தாய் போல பேணுகின்றான். இதை வந்து மனத்தில் எழுகின்ற மாயனநாடன் எல்லாம் தெரிஞ்ச நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் சொல்வார்ல. யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவருடைய மனத்தை பெருமான் வந்து கோயிலாக கொண்டவன் சொல்கின்றார்கள். நினைத்தது அறிவன். பெருமான் வந்து நாம் என்ன எண்ணத்தை நினைத்தாலும் சரி, நான் பேசுறது உங்களுக்கு தெரியும், நான் செய்யறது உங்களுக்கு தெரியும், மனசுல உள்ளது உங்களுக்கு வந்து தெரியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது இறைவனுக்கும் தெரியும் என்பது எனக்கு தெரியவில்லை. பெருமான் வந்து நான் நினைத்ததை அறிவான். அவரே இந்த உயிர் வந்து நினைக்குது, பெருமானை வந்து என்ன செய்கின்றான், அது இந்த என்னென்ன உயிர் வந்து தன்னை நினைக்கின்றது, எந்தெந்த உயிர் தனக்கு நினைக்கவில்லை, எந்தெந்த உயிர் தனக்கு வந்து தொண்டு செய்கின்றது, இதையெல்லாம் பெருமான் வந்து அறிவான். அவன் வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருப்பவன் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவன் வந்து ஒரு நிமிடம் நேரம் கூட இல்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை. எனவே அவன் நினைத்ததை எல்லாம் அவன் அறிவான். எனக்கு இறை அன்பிலன். நான் என்ன செய்யறேன், இந்த கடமையை வந்து நான் செய்யவில்லை, இந்த கடமையை வந்து நான் தப்பா செய்யறேன், லஞ்சம் வந்து வாங்குறேன், இந்த லஞ்ச பணத்தை வச்சுட்டு பெருமானுக்கு வந்து நான் கும்பாபிஷேகம் பண்றேன். அந்த கும்பாபிஷேகம் எனக்கு வந்து பெருமான் வந்து எனக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை, துன்பத்தை தான் கொடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து இறைவன் வந்து எனக்கு கருணை காட்டவில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த பணம் வந்த வழி வந்து தவறு என்பது எனக்கு தெரியவில்லை. தவறான நிலையில் வந்து பொருள் ஈட்டி அது பெருமானுக்கு கொடுத்து புண்ணியத்தை பெற்றுக் கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். எனவே அந்த தவறை வந்து நான் என்ன செய்யறேன், பெருமானுக்கு வந்து கண்ணு தெரியல, நான் கும்பாபிஷேகம் பண்ணி எனக்கு கண்ணு துறக்கல அப்படின்னு அந்த இறைவன் மேலேற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது அவர்களுடைய அறியாமையை வந்து குறிக்கும். அந்த மாதிரி பிழைக்க நின்றார்கள். அந்த பக்கமும் பெருமான் வந்து பெண்ணின்றானே, பெருமான் எனக்கு கருணை செய்யலையா, இனிமேல் கோயிலுக்கு நான் போகலையா அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போகாம தப்பி ஓடுகின்றார்கள். அந்த மாதிரி தப்பி ஓடுவர்களையும் பெருமான் வந்து பேணுகின்றான், ஒரு தாய் போல பாதுகாத்து நிற்கின்றான். அந்த உயிருக்கு வந்து உரிய பக்குவம் வரும்போது அதற்கு என்ன செய்யறான், அந்த அருளை ஊட்டி ஞானத்தை கொடுப்பான் என்பது இந்த பாடலின் வந்து இது மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உள்ளம் கவர் கல்வன். பெருமான் வந்து எங்க இருக்குன்னா எல்லா இடத்திலும் நீக்கவன் இருக்கின்றான். அவன் என்ன இந்த உள்ளத்திலே வந்து இருக்கின்றான். அவன் கண்ணிற்கு புலப்படாத என் மனத்துக்குள்ளே கருத்துக்குள்ளே நிற்கின்ற அந்த கல்வனாகிய சிவன் நினைத்தது அறிவான். யாரு வந்து எதை நினைச்சாலும் அவனுக்கு நல்லா தெரியும். அதை வந்து வேதமும் ஆகமும் கூறுகின்றது. அந்த கூறினாலும் நினைக்கல. அந்த மாதிரி வேதமும் ஆகமும் இந்த சாத்திரமும் தோத்திரமும் இந்த மாதிரி 4 பெருமக்களும் சொன்னாலும் என்ன செய்யறார், அவனை நினைத்து இவர்கள் அருளை பெற மறுக்கின்றார்கள். நினையாமலே பெருமான் எனக்கு அருள் செய்யலைங்க, எனக்கு அன்பு செய்யலைங்க, எனக்கு கருணை காட்டவில்லை, எனக்கு கண் காட்டவில்லை என்று நொந்து கொள்கின்றார்கள். ஆனால் பெருமான் என்ன செய்கின்றார்கள், அவன் பிறவற்றை நினையாது தன்னை நினைப்போர் பக்கமே அவன் விரும்பி நிற்கின்றான். பிழைக்க நின்றார் பக்கங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மற்ற உலகத்தை வந்து நினைக்காமல் தன்னை மட்டுமே நினைக்கின்றார்கள் இல்லையா, அவர்கள் பக்கமே அவன் வந்து பக்கம் பேணி நிற்கின்றான் என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல வந்து சொல்கின்றார்கள். அடுத்து வல்லவன் வன்னிக்கு இறை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. பெருமான் வந்து இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் அந்த அருளை வந்து வாரி வழங்குகின்றான் என்பதுதான் இந்த திரண்ட கருத்து. திரண்ட கருத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். எனவே வல்லவன் பெருமான் தான் எல்லாவற்றிலும் வல்லவன், வலிமை உடையவன். எனவே அவன் வந்து கருவி கரணங்கள் இன்றிய நம்ம வந்து ஒரு காரியம் செய்யணும், கருவி கரணங்கள் வந்து தேவைப்படுகின்றது. பெருமானுக்கு வந்து கருவி கரணங்கள் எதுவுமே தேவைப்படாது. அவன் சங்கல்ப மாத்திரையிலே எல்லாவற்றையும் நினைத்த பொழுதே நினைத்த வண்ணமே அவன் செய்யக்கூடியவன்.
எனவே அவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து கருவி கரணங்கள் இன்றியே அவன் எல்லாவற்றையும் முடிக்கின்ற ஆற்றலை உடையவன். இதான் மாணிக்கம். விச்சதென்றியே விளைவு செய்குவாய். விதை எல்லாமே பெருமான் வந்து விளைவை செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட வல்லவன். அவன் வந்து வல்லவன். வன்னிக்கு இறை. வன்னிக்கு இறைனா, வன்னினா என்ன குறிக்குன்னா அக்னியை வந்து குறிக்கும். அந்த அக்னிக்கு இறை. அக்னிக்கு இறைனா அக்னி தேவன். இந்த அக்னி தேவனை நம்ம என்ன செய்யறார்கள்? இந்த பிராமணர்கள் வந்து முத்தி வளர்ப்பார்கள் இல்லையா? ஆகவனியம், கர்கபத்தியம், தட்சிணாக்னியம் என்ற அந்த அக்னிகள் வந்து இருக்கு. அதன் மூலமாக பெருமானை வந்து வழிபடுவார்கள். நம்மளோட உடம்புல வந்து நிறைய அக்னி இருக்கு. முக்கியமான அக்னி வந்து இந்த ஜடராக்கினி. ஜடராக்கினி வயிற்றில் உள்ளக்கூடிய அந்த அக்னி. அதை நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டெல்லாம் என்ன செய்யுது? அது வந்து ஜீரணம் செய்யுது. அப்புறம் என்ன செய்யுது? நமக்கு வந்து ஒரு பருவம் வருது. 15 வயசு 16 வயசு இருக்கிறப்ப நமக்கு என்ன செய்யுது? இந்த மனத்துல வந்து காம இச்சை வந்து வருது. அது வந்து காம அக்கினி. ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ வந்து தேடுகின்றது. அப்புறம் என்ன செய்ய? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிகிட்ட அடிபட்டு பிள்ளைங்கிட்ட முத்துப்பட்டு இப்போ பக்குவம் வருது. வந்து இப்போ வந்து ஞானம் வருது. அப்போ என்ன அவனுக்கு ஞான அக்கினி வந்து வருது. இந்த ஞான அக்கினி வரும்போது பெருமானுக்கு தான் தேட வேண்டும் என்று பெருமான் என்ன செய்யறான்? அந்த அக்னி ரூபமாக இருக்கின்றான். கையில் வந்து அவன் அக்னியை ஏந்து இருக்கின்றான். அவன் வந்து அக்னி தீவுருவாக வந்து இருக்கின்றான். பெருமான் வந்து தீதான் அவருக்கு உருவம். தீயலால் உருவம் இல்லை, எரியலால் உருவம் இல்லை என்ப அப்பர் பெருமான் வந்து பாடுவார். தீவனையும் போற்றுவார். பெருமான் வந்து அப்படி இருக்கின்றான். அவன் அக்னிக்கு இறைவன். அவன் எதுக்கு அந்த இடத்துல அவர் சொல்றாருன்னா, அவர் வன்னிக்கிரடை வாரணம் நில் என்று நிற்பித்த. வாரணம் என்பதற்கு நிறைய பொருள் வந்து இருக்கின்றது. வாரணம் என்பது யானையை வந்து குறிக்கும். இந்த இடத்துல வாரணம் என்பது அதை கடலை வந்து குறிக்கும். இடை வாரணம்னா அந்த கடலுக்கு இடையில், இந்த கடலுக்கு நடுவில் வந்து அது ஒரு அக்னி இருக்கின்றது. அந்த அக்னி இருக்குல்ல, ஏன்னா இந்த கடல்ல வந்து நிறைய நதிகள் போய் வந்து கலந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கலந்துகிட்ட அந்த நீர்லாம் நிறைய இந்த உலகமே வந்து முழுகி போகும். ஜலப்பிரளயம் வந்து வந்துவிடும். எனவே அதை சூரியன் மூலமாக, அந்த சூரிய அக்னி மூலமாகவும் பெருமான் வந்து வற்ற வைக்கின்றார். அதே மாதிரி என்ன அந்த கடலுக்குள்ளேயே ஒரு அக்னி இருக்கின்றது. அதுக்கு பேர் வந்து வடவ முகாக்கினி என்ற ஒரு பெயர். அந்த வடவ முகாக்கினி என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கும். நம்ம என்ன செய்வோம்? அந்த சூடுபடுத்தி என்ன செய்யணும்? அந்த நீரை வந்து சுருக்கும். அதை சுருக்குவதனால் என்ன செய்யுது? இந்த கடல் வந்து தன்னுடைய எல்லை தாண்டாமல் இருக்கின்றது. எனவே கடல் ஏன் இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்கின்றனா, பெருமான் வந்து அந்த வடவ மகாக்கினியை அந்த நீருக்குள், அந்த கடலுக்குள் வந்து படைத்து இருக்கின்றார். எனவே அந்த நீர் பெருகாமல் இந்த உலகத்தை வந்து காத்து நிற்கின்றார்கள். எனவே அந்த அக்னியின் உருவம் என்னன்னா, அது வந்து பெண் குதிரையின் முகம் உள்ள அந்த அக்னி. அது வந்து கடலுக்குள் இருந்து காத்து வருகின்றது. இந்த உலகத்தை வந்து காத்து வருகின்றது. அதை வந்து வடவ முகாக்கினி என்று சொல்வார்கள். அது போல எத்தனையோ ஆறுகள், அது எத்தனையோ கோடி ஆண்டுகள் இடையாத இந்த கடலுக்குள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த கடல் வந்து எல்லையை வந்து தாண்டவில்லை. ஏன்னா இந்த கடவுள் வந்து ஒரு ஆணை இறக்குகின்றார். அந்த ஆணைக்காக ஒரு வடவ முகாக்கினியும் அவர் வந்து படைத்து இருக்கின்றார். பெருமான் வந்து படைத்தும் காத்தும் தொழில் ஆற்றுவார். எனவே எல்லோரும் இந்த இறைவன் வழிதான் நின்று கொண்டு இருப்பார்கள். அது போல இந்த பூமியை வந்து இந்த அலைக்கடல் வந்து அழிக்காதவாறு பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த அக்னியை வடவமாக நிறுவி தன் இருப்பை உணர்த்துகின்றார். அவன் எப்படி இருக்கின்றான்? அவன் எப்பொழுதும் ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் செய்கின்றான். எனவே இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. இரவும் பகலும் வந்து அருளுகின்றான் என்பது ஒரு கருத்து. அல் என்பது இரவு வந்து அந்த இருளை குறிக்கும். அது வந்து கேவல அவஸ்தையை வந்து குறிக்கும். கேவல அவஸ்தையிலும் பெருமான் வந்து நமக்கு அருள்கின்றார். பகல் என்பது இந்த சகல அவஸ்தை. இந்த உடலோடு கூடிய நிலை வந்து சகல அவஸ்தை. உடல் இல்லாத நிலை வந்து அந்த கேவல நிலை. எனவே அல்லாகிய அந்த கேவல அவஸ்தையிலும் பகலாகிய இந்த சகல அவஸ்தையிலும் பெருமான் வந்து அருள்படுகின்றார். அப்புறம் இதை நீக்கி இந்த சகல அவஸ்தை நீக்கினா நமக்கு சுத்த அவஸ்தை பெருமான் வந்து அதை கொடுப்பார். பெருமான் வந்து எப்பொழுதும் நமக்கு அருள் செய்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல இவன் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெருமான் வந்து எல்லாம் வல்லவனாக இருக்கின்றான். வல்லவன் எல்லாம் வல்லவனாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்?
வன்னிக்கு இறையிடை வாரணம் நெல் என. இந்த கடல் நீரை இந்த தீக்கடவுளாகிய வடவ முகாக்கிரியத்தில் அடங்கி நிற்க என்று ஆணை பிறக்கின்றான். அப்பேற்பட்ட அருள் ஆணை உடையவன் சிவபெருமான். அவனுடைய நுண்ணுணர்வென்று இந்த இறைவனே கிடையாது, இந்த நாஸ்திகவாதம் நீங்கள் பேசக்கூடாது, இல்லை என்று நீங்கள் கூறி பிணங்கக்கூடாது. அவன் அவன் அயன் மால் முதலிய கடவுளுக்கெல்லாம் முதல்வனாக நின்று எல்லா உயிர்களுக்கும் அவன் அல்லும் பகலும் அவன் அருள் புரிந்து வருகின்றான். எனவே இந்த உலகம் அந்த பரமனது சிவனது ஆணை வழி நடக்கின்றது. அவனே எல்லாம் வல்லவன். அதுக்கு உதாரணம் இந்த கடல் எல்லை தாண்டாமல் நிற்கின்றது என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லி இருக்கின்றார். அதுக்கு அடுத்த பாட்டுக்குள்ள நாம் சொல்லலாம். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றும் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று அயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. பெருமான் மயக்கம் தீர்ந்த ஞானிகளின் உள்ளத்திலும் எழுந்தருளிக்கின்றான். அதே மாதிரி மயக்கம் தீராமல் இருக்கின்றார்கள் இல்லையா, அந்த அஞ்ஞானிகளின் உள்ளத்திலும் பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான் என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் தன்னடி. பெருமானை போற்றி போற்றி திருவகள், கீர்த்தி திருவகள், போற்றி திருத்தாண்டகம் போற்றி என கூறியும் புகழ்ந்தும் புனிதன் அடி, அந்த புனிதனாகிய சிவபெருமானுடைய அந்த திருவடியே தேற்றுமின், இதுதான் திருவடிதான் எனக்கு துணையாவது, இந்த திருவடிதான் எனக்கு உறுதியான பொருள், நிலைத்த பொருள் என்று நீங்கள் தேற்றுமின் மனத்தில் தெளிந்து கொள்ளுங்கள், கேட்டு சிந்தித்து தெரிந்து கொள்ளுங்கள், தெளியுங்கள். எனவே இந்த உயிருக்கு உறுதியாவது பெருமானுடைய திருவடிதான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுட்ட சிந்தையை மாற்றி நின்றார் வழி மணி நின்றானே. எனக்கு பெருமான் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கான். அந்த செல்வம் எல்லாம் எதுக்கு? தேடிய மாடு நீடு செல்வம் எல்லாம் சிவபெருமான் திருவடிக்கு தான் அந்த நாயன்மார்களால் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே யாம் செல்வம் படைத்தது சிவபெருமான் திருவடிக்கே என்று நீங்கள் எண்ணி என்ன செய்யறார்? புறப்பொருளில் மயங்கக்கூடாது. இந்த புற உலகத்திலே மயங்கி கிடக்கின்ற இந்த மனத்தை நீங்கள் மாற்ற வேண்டும், மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். மாற்ற முயற்சி செய்தால் பெருமான் என்ன செய்ய வேண்டால் உங்களுக்கு துணை நின்று. எனவே சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று பெருமான் இந்த செல்வம் எல்லாம் நான் தேடியது கிடையாது, பெருமான் எனக்கு கொடுத்த கொடை என்று இந்த சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தையை, இந்த உலக மயக்கத்தில் உள்ள அந்த மயங்கி கிடக்கின்ற அந்த சிந்தையை மாற்றி நின்றார் வழி மணி நின்றானே. எனக்கு செல்வம் கிடைச்சா அது பெருமான் கொடுத்தது, நான் உலக மயக்கத்தில் நான் மயங்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஞானிகளின் உள்ளத்தில் பெருமான் அவன் நிலை பெற்று நிற்கின்றான். அது மாதிரி இந்த பக்குவம் என்ன செய்யணும்? பெருமானை இசைத்தும் புகழ்ந்தும் அடி என்றும் தேற்றுமின். பெருமான் புகழை இசைக்க வேண்டும், புகழ வேண்டும், திருவடியை போற்ற வேண்டும். திருவடிதான் நமக்கு துணை என்று நாம் தேர வேண்டும், தெளிய வேண்டும். செல்வம் ஆற்றியது அடிக்கே என்று பெருமான் எனக்கு கொடுத்த இந்த உலக செல்வம் எல்லாம் பெருமானுக்கு திருவடிக்கு கொண்டு செய்வதற்காக என்று நான் மனத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த செல்வ மயக்கத்தில், கல்வி மயக்கத்தில், இளமை மயக்கத்தில் நான் மயங்கி நிற்க கூடாது. அந்த மாதிரி நிற்காவிட்டால் பெருமான் என்னுடைய சிந்தையை மன்னி நின்றான், என்னுடைய மனத்தில் அவன் நிறைந்து நிற்கின்றான். எனவே போற்றி இசைத்தும் என்பது அது பொதுவாக சொல்லப்பட்டாலும் பெருமானுடைய அந்த புகழை இசைத்து நம்ம இசையோடு சொல்ல வேண்டும். நம்ம படிக்கிறோம், சில பேருக்கு இசையோடு வருகின்றது, சில பேருக்கு இசை திருவாசகம் முற்றுதல் பண்றோம், ஏழாம் திருமணி முற்றுதல் பண்றோம், பல திருமணி முற்றுதல் பண்றோம். இப்ப தனியாகவும் நம்ம படிக்கிறோம். படிக்கிறப்ப சும்மா வசனம் மாதிரி படிக்காம இசைத்து இசையோடு சொன்னால் பெருமானுடைய உள்ளம் குளிரும். அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளும் மாறி. என்ன சொன்னாலும் பெருமான் அருள் புரிகிறார். விளக்கினால் பெற்ற பேரு வெளுக்கினால் பதிர்ச்சியாகும்.
பெருமாள் கோயில போய் கூட்டுறோம். இந்த கூட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அதே மெழுகணும்னா, சாணி போட்டு மெழுகுனா 10 மடங்கு பயன் கிடைக்கும். துலக்கினன் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். பெருமானுக்கு அது என்ன செய்யலாம், அந்த மாலை பூமாலை புனைந்து போட்டினால் தூயவன் ஏறலாம். தூயவன் என்பது சிவலோகத்தை குறிக்கும். விளக்கெட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். பெருமான் கோயிலுக்கு விளக்கு போட்டோம்னா உனக்கு ஞானமாய் கிடைச்சிடும். அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளும் மாறி. இதெல்லாம் என்ன செய்யலாம், பெருமான் கோயில கூட்டி மெழுகி பெருமானுக்கு பூமாலை தொடுத்து விளக்கு ஏற்றி அப்புறம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கீதம் வந்து பாட வேண்டும். கீதம் பாடின பெருமான் வந்து உங்களுக்கு எல்லையற்ற அருளை வந்து குறிப்பான். புனிதன் அப்படின்னா பெருமான் வந்து புனிதன். யார் தன்னுடைய திருவடியை வந்து சேர்கின்றார்களோ அவருடைய அந்த மலத்தை நீக்கி அவர்களையும் புனிதனாக மாற்றுகின்றான். சித்த மலம் மறுத்து சிவமாக்கி அணையாண்ட என்று திருவசத்தை பார்க்கிறோம். சித்தமலத்தை எடுத்து அவன் வந்து தன்னையே சிவனாக புனிதனாக மாற்றுகின்றான். எனவே அவன் புனிதனாகவும் இருக்கின்றான், நம்மை வந்து என்ன புனிதமாகவும் மாற்றுகின்றான். எனவே நான் என்ன செய்யறான், இந்த புறச்சார்பை விட வேண்டும். புறச்சார்பை விட்டு அகச்சார்பாகிய அந்த இறைவனையே நாம் போற்ற வேண்டும். எனக்கு பொருள் கிடைக்குது. ஏன் பொருள் கிடைக்குன்னா, போன ஜென்மத்துல நான் ஏதோ வந்து பல பேருக்கு நான் தானம் தர்மம் பண்ணியிருக்கேன். அதன் பயனாக வந்து பொருள் வந்து கிடைக்கின்றது. இந்த பொருளை கொடுத்தது வந்து அந்த பெருமான் தான் என்று நான் உணர வேண்டும். அந்த மயக்கத்தை தான் பட்டினத்தர் வந்து இருந்தார். வந்து குபேரனாக இருந்தார். பெருமான் வந்து அந்த காவிரி பூம்பண்ணதை பார்க்கும்போது இந்த உலகத்தில் நீ மயங்கி விட்டாய், நீ இங்க இரு, பெருமானே நீங்க என்ன செய்யணும், என்னை ஆட்கொள்ள வேண்டும், உனக்கு நான் ஞானம் கொடுத்து ஆட்கொள்வேன் என்று பெருமான் வந்து சொல்லுவார். எனவே அந்த பொய்யாய செல்வத்தை அந்த பட்டினத்தர் வந்து அழிந்து கிடப்பார். தன்னுடைய மகனாக வந்து சிவபெருமான் என்று தெரியாது, அவனை இலங்கைக்கு வாணிபத்துக்கு கொண்டு செல்வார். கொண்டு செல்லும் போது அந்த குழந்தை என்ன செய்யலாம், அத காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே. ஐயோ, இந்த செல்வம் வந்து ஒரு ஊசி கூட என்ன செய்யலாம் அடுத்த பிறவிக்கு வராது. அப்பேற்பட்ட செல்வத்தை நான் விரும்பி விரும்பி சேர்த்தேனே, சிவபெருமானே எனக்கு குழந்தையா வந்து தெரியாம போச்சு அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு குடியிருந்த வீட்டை கொள்ளையிடுங்கள், சம்பாதிச்சதெல்லாம் யாரு வேணாலும் எடுத்துக்கலான்னு அந்த மாதிரி போறார். அந்த மாதிரி மனநிலை இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிமிடத்தில் வந்து இந்த உலகத்தையே வந்து தொடர்ந்து வந்து இந்த பட்டினத்தார். நம்ம அந்த மாதிரி இல்லைனாலும் படிப்படியா என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கா, ஒரு 100 ரூபா வந்து சிவபெருமானுக்காக கொடுக்குறேன், ஒரு 500 ரூபா குடும்பத்துக்காக வச்சுக்கிறேன், ஒரு 400 ரூபா எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 10ல் 1 பங்காவது பெருமானுக்கு செய்யறதுக்கு நமக்கு மனசு வரணும். பார்த்தா ஏழைங்களுக்கு தான் மனசு அதிகமா இருக்கு, பணக்காரங்களுக்கு மனசு வந்து கம்மியா இருக்கு. எனவே படிப்படியாக நம்ம என்ன செய்யணும், இந்த செல்வத்தை பெருமானுடைய திருவடியில் நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த பெருமானுடைய இந்த அருளை வந்து சொல்கிறேன். பிறப்பிலி பெங்ககன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமென் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் மாமி. மாயா விருத்தம், மாயா என்பது அஞ்ஞானத்தை வந்து குறிக்கும். விருத்தம்னா அது முதுமை அடைந்து நீங்குவதை வந்து குறிக்கும். இதன் திரண்ட கருத்து என்ன, நம்ம அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, அதான் வந்து திரண்ட கருத்து. மாயா விருத்தம் ஆகுமே, இந்த அஞ்ஞானத்தை வந்து பெருமான் வந்து நீக்குவார் என்பதுதான் இந்த பாட்டின் திரண்ட கருத்து. பத உரை வந்து பார்க்கலாம். பிறப்பிலி, பெருமானுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. பெருமானுக்கு பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன், பிறப்பிறப்பு இல்லாதவன். இதன் வந்து சிலப்பதிகாரத்துல அவர் இளங்குறர் பிரவாயாக்கை பெரியோன் கோயில், பெருமான் வந்து பிரவாயாக்கை உடையவன் வந்து பெரியோன் என்று சொல்வார். மற்றவன் திருமால் கோயில் பாரு, முருகன் கோயில் பாரு, இந்திரன் கோயில் பாரு, இவனுக்கு மட்டும் பிறப்பிலே பிரவாயாக்கை பெரியோன் என்று சொல்வார்கள். பெருமான் வந்து பிறப்பு இறப்பு இல்லாதவர். அவர் வந்து பேர் அருள் ஆளன். பிங்ககன் வந்து அந்த தலைமுடி கோலத்தை வந்து குறிக்கும். பெருமானுடைய தலைமுடி கோலம் வந்து ஒப்பற்றது இல்லையா, அதை வந்து ஒப்பற்ற தலைக்கோலத்தை உடையவன் அவன் வந்து பிங்ககன். பிறப்பறுக்கும் பிங்ககன் தன் பெய்கள் வெல்க, அந்த தலைமுடி கோலத்தை வந்து சொல்வான். பேர் அருளாளன், பெருமான் வந்து எல்லையற்ற அருளை வந்து உடையவன். அவன் இறப்பிலி, அவனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. யாவர்க்கும் இன்பம் அருளும். பிறப்பு இருந்தாதானே இறப்பு இருக்கும், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. பெருமானுக்கு தோற்றம் கிடையாது, எனவே மரணமும் வந்து கிடையாது என்று சுந்தரமூர்த்தி சார் சொல்றார்.
யாவர்க்கும் இன்பம் அருளும். வந்து நல்லவன் கெட்டவன்னு பார்க்க மாட்டான். தன்னை வழிபடுகின்றான் வழிபட மாட்டேங்கிறான்னு சொல்லலாம். அவனு புறசமயத்திலிருந்து தூசணை செய்கின்றான் என்று பெருமான் வந்து பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்கின்றான்? வந்து அனைவருக்கும் இன்பம் அருளும். எல்லா உயிர்களுக்கும் அவன் வந்து இன்பத்தை வந்து அருளுகின்றான். துறப்பிலி தன்னை தொழுமின். என்ன செய்யற? அவனை இடையீடுபடாமல் நீங்கள் என்ன செய்யணும்? அவனை தொழ வேண்டும். அந்த மாதிரி தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆகுமே. நீங்க வந்து பெருமானை வந்து தொழுது கொண்டே இருந்தால் என்ன செய்யும்? உங்க மனசு என்ன செய்யும்? எப்பொழுது பெருமானை வந்து அது நினைத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது மரப்பிலி அவனுடைய நீங்க அடியை வந்து நீங்கள் மறக்க மாட்டீர்கள். மாயா விருத்தமும் ஆகுமே. அப்பொழுது அஞ்ஞானத்தை நீக்கி அந்த ஆணவமலத்தை நீக்கி நமக்கு ஞானப்பேற்றை பெருமான் கொடுப்பான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லிட. மற்றுப்பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்று எந்த பற்று எனக்கு இருக்கக்கூடாது. என்ன உடைய பாதத்தின் மேல் மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கு பற்று இருக்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சொல்லுவார்கள். எனவே அப்பேற்பட்ட பெருமான் எப்பொழுதும் இந்த உயிர்களுக்கு இன்பத்தை வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அந்த இன்பத்தை கொடுக்கணும்னு என்ன செய்யணும்? பெருமானுடைய திருவடியை நீங்கள் வந்து மறவாமல் இருக்க வேண்டும். இதான் நம்முடைய காரைக்காமல் வந்து வேண்டுவார். என்ன செய்தார்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பெருமான்கிட்ட வந்து என்ன வேணும்னா, பெருமானே என்ன செய்தார்? உன் மேலோட அன்பு வந்து இறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அன்பை நீ எனக்கு வந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா நீ அன்பின் வடிவம், அன்பே சிவம். எனவே இரவாத இன்ப அன்பு வேண்டி, அதுதான் முதல்ல கேட்கிறாங்க. பின் வேண்டுகின்றார். அதுக்கு என்ன வேணும்னா, அதுக்கு அடுத்து என்ன வேண்டும்னா, பெருமானே புறவாமை வேண்டும். பெருமானை பிறந்துட்ட மறுபடியும் எனக்கு வந்து புறவாமை வேண்டும். ஆனா நான் என்ன செய்ய நிறைய கர்மம் செஞ்சிருக்கேன். மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும். மறுபடியும் எனக்கு என்ன செய்யணும்? பிறவி கொடுத்தால் அந்த பிறவியில் நான் உன்னை மறக்கக்கூடாது என்று நாம் எப்படி வேண்ட வேண்டும் என்பதற்கு நம்முடைய தாயாகிய காரைக்கால் அம்மையார் உதாரணமாக திகழ்கின்றார்கள். எனவே அந்த மாதிரி என்ன செய்யணும்? பெருமான்கிட்ட நீங்கள் வேண்டுதலை வைத்தால் பெருமான் உங்களுக்கு என்ன கொடுப்பான்? அப்பொழுது உங்களுக்கு மாயா விருத்தமாகும். இந்த மாயினால் ஆகப்பட்ட 36 தத்துவங்களும் அவை என்ன செய்கிறார்கள்? அவை ஜடப்பொருள்கள், அறிவற்ற பொருள்கள். அவனுக்கு நமக்கு சிறிது அறிவு விளங்கும்படி ஒரு கை விளக்காக பெருமான் வந்து கொடுத்திருக்கின்றார். நமக்கு வந்து அந்த கை விளக்கு வேண்டாம், எனக்கு வந்து அந்த சிவஞான சூரியன் தான் வேண்டும் என்று அந்த சிவஞான சூரியனை நாம் வழிபட்டு பெருமான் திருவடியை நாம் உய்ய வேண்டும். உய்து நம்முடைய பிறவியை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம். இல்லை என்றால் நிறைவு செய்து விடலாம். 25ஆம் பாடலோடு நிறைவு பண்ணும். சரிங்க, சரிங்க. சிறப்பு, சிறப்புங்கய்யா. நல்ல கருத்தை எடுத்து சொன்னீங்க. 16வது பாடோட நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சோடசம் 16க்கு பெரிய விஷயமே இருக்குங்க. நம்ம ஆன்மா உள்ள வந்து மூச்சு காட்டு இருக்கு இல்லையா, அந்த 16 பேரு அப்படின்னு சொல்றதுலயே அதுலயே ஒரு சித்தாந்த கருத்து இருக்கு. அதெல்லாம் ஐயா சொல்லவே இல்லை. 6 அங்கலம் 12 மூச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 12 4 12 4 16 தத்துவம் தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த அடக்கி மூச்சு அடக்கி மேல் நோக்கி போறதுதான் அந்த 16க்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் ஐயா எப்பயுமே. அந்த 16 நம்ம என்ன, அதான் 16 பேர் நம்ம வாழ்த்துனா 16 பேர் பெற்று வாழ்த்துவோம் நம்ம. அது அந்த பேர் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூச்சை அடக்கி வாசியோகம், அந்த மூச்சை அடக்கி மேல சகசரத்துல போனா நம்ம எல்லாமே நீங்கிடுவோம் அப்படின்ற அந்த கருத்து தான். ஆனா நீங்க இப்படி அழகா நமக்கு புரியுற மாதிரி அந்த பாடலை எடுத்துட்டு போயிட்டீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அது என்ன அப்படின்னா, அந்த கோதுனா நரம்பு அப்படின்னு விளக்கம் சொன்னீங்க. இது தெரியாது. கோதுனா நம்ம ஆய்வோம் இல்லையா, நம்ம ஒரு கீரை கொடுத்தா 5 வைப்போம் இல்லையா, கோதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தோம். கோதுனா நரம்பு அப்படின்னீங்க. குலாவியனா பொருந்திய அப்படின்னீங்க. கொன்றை சடைன்னா பெருமானுடைய அவரு சுருண்ட சடை. அது மாது குலாவியன்னு அழகா கொடுத்தீங்க. அழகுடைய அந்த என்னது மாது ஒளி பொருந்திய அது விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் அது. மாது ஆமா, அது ஒளி பொருந்திய அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த விளக்கம் என்னன்னா, இறைவன் பாகனா இருக்கிறார் இல்லையா, இரவியோட இருக்கிறார் இல்லையா, அந்த உமையம்மைய பத்தி
ஒளி பொருந்திய நெற்றியுடைய உமையம்மை ஒரு பாகத்துல வைத்திருக்கிறாரு அப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்க. யாது குழாவி அமரரும் தேவரும், அதாவது யாது குழாவின்னு அந்த தேவர்கள் மூவர்களும் பத்தி சொன்னீங்க. அந்த குற்றத்துல பொறுத்து தன்னுடைய குணமா தான் நடிச்சுட்டு வழிபாடு பண்றாங்க. எல்லாம் என்னுடைய பதவி வேணும், அந்த பதவி வேணும், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க தவிர தன்னுடைய குணத்தை விட்டு கொடுக்கல. அந்த ஆணவத்தை விட்டு கொடுக்காம இருந்ததுனால அது ரொம்ப அழகா எடுத்து இந்த பாட்டு சொல்றாங்க. குணமாவே இருந்தாங்க, அந்த குணத்தையே தான் பாராட்டிட்டு இருந்தாங்க தவிர அந்த குற்றத்தை நீக்கி பெருமான வழிபாடு. அதனாலதான் அண்ணாமலையார் ஜோதி வடிவா காமிச்சு கொடுத்தது. நான் பெரியவன் நீ பெரியவன் கூட்டி போட்டுனே இருந்தனால்தான் இந்த அண்ணாமலையார் தத்துவம் அந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து இந்த குணமா தான், அந்த குணத்துல அவர் யாரு பாராட்ட மாட்டாரு அப்படின்றது அந்த பாடல்ல விளக்கம் ஆழ்ந்த கருத்து எடுத்து சொன்னீங்கயா. அதுக்கு அடுத்த பாடல் ரொம்ப சிறப்புங்க. அப்பாப்பா என்னன்னா அந்த காயத்தை பத்தி சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த காயன்றது உடம்புதான். நமக்கு அந்த பூலோகம் சுவலோகம் அப்படின்லாம் எடுத்து சொன்னீங்க. மேல இருக்குது 6 லோகம், கீழே பூமி கடியில இருக்கு 7 லோகம், அதெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த காயம் 2 தான். அந்த 2 காயம் என்ன அப்படின்றது அந்த 17வது பாடல விளக்கம் கொடுத்தீங்க. காயம் 2, உடம்பு சரீரம் 2 உடம்பு, பர சரீரம் அபர சரீரம். அதுக்கு அவத்திகெல்லாம் சொன்னீங்க. இந்த பரசர அவத்திகெல்லாம் என்னென்ன கனவு நிலை அதெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து எல்லா நிலையும் எடுத்து கொடுத்தீங்க. அந்த பரக்காரினா காரணசாரியம், அதுக்கு விளக்கறதுனால அந்த அந்த சித்தாந்த கருத்தை எடுத்து எல்லாமே சொல்றோம். சஞ்சீத சரினா என்ன, வித்யா தத்துவம்னா என்ன, காலநியதினா என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு விளக்கமா எடுத்துட்டு கொண்டு போயிட்டீங்க. நனவுனா என்ன, எப்படி இருக்கும், நம்ம கனவு நிலையில எப்படி இருக்கும், நனவுல நம்ம ஐம்புலன் வழிய அதை அறியப்படக்கூடிய அந்த நிலையதான் இருக்கும் நனவுல. அடுத்து உறக்கம்னா சொல்லப்படாது, நம்ம நித்திரையில என்னென்ன நிலையில இருப்போம்ன்றது உறக்கத்துல சொல்லுங்க. பேருக்கு மூச்சு அடைக்கிறது, உயிரடக்குன்னா அந்த கோமா செஞ்ச ஆள் மயக்கு நல்லா தூக்கிட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த நம்ம உடம்புல இருக்க அந்த சக்கரம் இருக்கும்னு சொல்லி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு 17வது பாடல்ல இந்த பரசரீரத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்க, அபர சரீரத்துக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது இறைவனை அறியணும். எப்படி அறியணும்னா கருவிக்காரனால தான் நம்ம அறிய முடியும். அது அந்த பாடல்ல அந்த 17வது பாடல் எப்படி அறியணும். அந்த காயம்னா 2, அந்த காயம் என்னன்னா உடம்பு பருமை நுண்மை 2 வகையா இருக்குது. அது என்னது கொதித்து கலந்துருக்கணும். இறைவனோட நம்ம கலந்து இருக்கணும். ஆனாலும் என்ன சொல்லணும், ஆனா நம்ம இறைவனோட ஒப்பிட்டு நம்ம இறைவனோட கலந்து இருந்தா கூட நாம உடனே நம்ம என்னது சிவனோட அவனுக்கு நமக்கும் என்னது ஒரே மாதிரி எண்ணம் கிடையாது. அவரு எல்லா நிலையும் கடந்த பெருமான். நாம என்ன பண்ண கடந்து நின்றாலும் அவனுக்கு ஒப்பா நம்ம இருக்க மாட்டோன்றத இந்த விளக்கம் எடுத்து சொன்னீங்க. காயம் 2 விளக்கம் சொன்னீங்க. நம்ம இந்த காயத்துக்கு பெருங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, பெருங்காயம். இன்னொன்னு சித்த மருத்துவ ஒரு காயம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அந்த எப்படி என்ன அந்த என்ன மான்ல என்ன சொன்னீங்களா, கஸ்தூரி மான். அப்பதான் நான் வெளியில போயிட்டேன். இந்த கஸ்தூரி மானுக்கு விளக்கம் சொன்னீங்க. என்னங்க கஸ்தூரி மானுக்கு விளக்கம் சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் அப்ப கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. அந்த கஸ்தூரி மான் உடல்ல ஒரு மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனம் என்னன்னா, அந்த மனம் எங்க இருந்து வருதுன்னுட்டு அந்த கஸ்தூரி மனுக்கு தெரியாது. இந்த வாசனை வேற எங்கேயோ இருக்குன்னு அது என்ன செய்யும், வெளியே தேடி தேடிக்கொண்டே இருக்கும். அப்புறம் ஆன்மாக்களுக்கு நமக்குள்ள பெருமானை இருப்பது நம்ம தெரியாமல் நம்ம வெளியில பெருமானை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அதுபோல இந்த மான் போல நாமும் அறியாமையில் இருக்கின்றோம். இந்த ஆன்மா அறியாமையில் இருக்கின்றது. இந்த ஆன்மாவே அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் என்ன செய்யுது, அது ஜடப்பொருள போய் அந்த இன்பத்தை தேடுகின்றது. உள்ளுக்குள்ள பேரின்பமாகிய பேரறிவு பொருளாக அந்த சிவபெருமான் இருப்பதை அறியாமல் இந்த உலக பொருள்ல இன்பம் கிடைக்கிறட்டு இந்த மான் தேடுவது போல நாமும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம்னு அது சொன்னேன். இந்த கஸ்தூரியை நம்ம என்ன செய்வோம், வாசனை பொருளாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம். நம்ம உடம்பு வேலையை நம்ம பூசிக்கொள்வோம். சிவ பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவோம். சிறப்பு சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த வாசனையா இருக்க பெருமான நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம என்ன இந்த புற உலகத்திலேயே தான் தேடிட்டு இருப்போம்ன்றத விளக்கத்தை ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. அடுத்தது இதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்குங்க. இந்த 18வது பாட்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா வடக்கு திசையில இருக்கிறா, எல்லா இடத்துல இருக்கிறா, குபேரன் சொல்லுவாங்க. எந்த பக்கம்னா வடக்கு திசையில தான் குபேர பெருமான் இருக்கிறாரு. அவர் அழகாபுரிக்கு மன்னனாக இருக்கக்கூடியவரு, அவர் செல்வத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவரு,
அவரை வந்து நம்ம என்ன அந்த அந்த கருத்தை கொண்டேதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சேமிப்பை தான் நினைச்சேன். அப்படி அந்த சேமிப்பு எல்லாம் இல்ல. நம்ம பெருமானை எப்படி சேமிக்கிறோம், அது ஆழ்ந்த கருத்து ஒண்ணு சொன்னீங்க. சேமிப்பு என்னன்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒளி பொருளா இருக்கக்கூடிய அந்த நம்ம உடம்புக்குள்ள ஒரு சேமிப்பு இருக்கு. அதான் விந்து நாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சித்தாந்த கருத்து. அந்த பொருளை நம்ம சேமிச்சு உயிர் சக்தியை சேமிச்சு வைக்கணும். நம்ம என்னன்னா நம்ம அந்த பற்றெல்லாம் நீக்கி நம்ம அதுலதான் இப்போ நம்ம விரயமாக்கிட்டு இருக்கோம். இந்த சொத்து சுகம் அப்படிதான் விரயமாக்கிட்டு உயிர் பற்று உயிர்ல இருக்கிற அந்த சேமிப்பை சேமிக்கணும்ன்ற அந்த வார்த்தைக்கு தாங்க இந்த சித்தாந்த கருத்து இந்த பாடல விளக்கு எனக்கு புரிஞ்சுதுங்கயா. நீங்க சொன்னதை தத்துவம் வந்து இந்த பாடல்ல வருந்து உயிர் சக்தி வரம் தருவான். அவன் யாரு, இந்த மாதிரி செல்வத்தை தான் நமக்கு கொடுப்பான். ஆனா நாம என்ன பண்றோம், பொருள் செல்வம் அந்த குபேரனை நடிச்சு செல்வனா நடிச்சு அவனதான் தலைவன் நடிச்சுன்னா நம்ம வழிபாடு பண்ணுவோன்றது அந்த விளக்கம் அடுத்து சிறப்பா கொடுத்தீங்கயா. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆதாரங்கள் தாங்க. அதுக்கு அடுத்த பாடல்ல அந்த என்ன சொல்றது, வடக்கு திசையில இருக்கக்கூடிய பெருமான் தான் அவன் வாசனைக்கு இடமா இருக்க கொடுப்பான். ஆனா நம்ம உடம்புல இருக்க அந்த 7 ஆதாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 ஆதாரங்களை தான் நம்ம வந்து என்னது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. மழை இருக்கு, ஒரு மழை பெய்யுது பாலை நெய்தல் இருக்கு. ஆனா அந்த பாலை நிலம் வந்து உபயோகம் இல்லாத போயிடுது அந்த மழையினால. ஆனா நெய்தல் வந்து இந்த நிலத்துல அந்த மழையினால உபயோகப்படுத்தி விடுது. ஆனா அந்த தண்ணி கடலை பேசியிருந்தாலும் அது தன்னைத்தானே அது மாத்தி அது உபயோகப்படுத்திக்குது. அந்த மாதிரி விளக்கம் எடுத்து கொடுத்து அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்க அது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பாடல் அந்த மாதிரி அந்த பெருமான் வந்து நமக்கு அருள் புரிகிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த அருளை ஏத்துக்காம யார் அடியார்கள் மட்டும்தான் அதை ஏத்துப்பாங்க. அந்த தன்மையுடைய அடியார்கள் தான் அதை ஏத்துன்னு அந்த மாதிரி உள்ள இது கூட ஒரு விஷயம் இருக்கு. எல்லா பரம்பொருளும் சிவபெருமான் தான் அப்படின்ற அந்த அடியார்கள் மட்டும் ஏத்துப்பாங்க. அது தேவையில்லாத அடியார்கள் ஏத்துக்க. ஆனாலும் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே கடந்து இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் ஞானம் தான் கொடுக்குறாரு. ஆனா ஏற்றுக் கொடுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்ல, நமக்கு ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கு அப்படின்றது இந்த பாடலை எடுத்து அவன் வந்து எங்க விளங்குறான்னா நம்ம உச்சியில அழகா விளங்கக்கூடிய பெருமான். அவனை நினைச்சுதான் நம்ம வழிபாடு செய்யணும். அந்த தவத்தை தான் நம்ம கொண்டு வரணும்ன்றது அவன் எந்த இடத்துல இடமாக்கி கொண்டு எழுத இருக்கக்கூடிய பெருமான்னு சொல்லி இந்த பாடலை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் அடுத்த பாடல் வந்துங்க இறப்பு பிறப்பு. அது நம்ம கருவிலேயே வந்துருது. நம்ம இறப்பு பிறப்பு நம்ம என்ன பண்றோம், இறக்கதான் போறோம் பிறக்கதான் போறோம். எல்லாம் யாருக்கு தெரியக்கூடியதா, எல்லாம் பெருமானு தான் தெரியும். அவரு தான் எல்லாத்தையும் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு வந்து எப்ப இருக்க போறது தெரியாது, எப்ப பிறகு. ஆனா பிரம்மனுக்கு தெரியும். ஆனா அவருக்கு அந்த சுறுசுமாதான் இருக்கிற உடம்புல அப்படின்றத அந்த நியதியை வந்து பெருமான் தான் வகுத்து வச்சிருக்காரு அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம் இந்த பாடலையும். அதுக்கு அடுத்த பாடலையா பிறவி நீக்கக்கூடிய பெருமான் என்ன நமக்கு வந்து என்னன்னா, அவனை நினைச்சு வழிபாடு. வானன்னா மேகமாக, பெருங்கடல். அவன் யார், சிவயோகத்தை தரக்கூடிய பெருமான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு நீக்கணும். தனக்கு வேண்டியவங்க மற்றவங்க என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மறந்து தனக்கு வேண்டியவங்க இல்ல, எல்லா அடியார் பெருமக்களும் ஒரே மாதிரி மகிழ்ச்சியை தரக்கூடியவன். அதே மாதிரிதான் திருமான் பிரம்மன்மான் எல்லா அவர்களுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய பெருமான் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் நீக்கிறது. அந்த பிறவி அதெல்லாம் நம்ம அந்த அவருடைய திருவடி அடையணும். நம்ம எல்லா பேரையும் விட்டு நீக்கணும். அந்த நீக்கடாதான் அந்த அவரை திருவடியை அடைய முடியும். அப்ப தார்கா முனிவர் கூட சொன்னாங்க. அவர் எப்படி தார்கா முனிவர் எல்லாம் வந்து அந்த யாக வளத்துக்குள்ள அந்த ஆணவம் தான், ஆணவத்தினால எல்லாமே அடையணும்ன்ற ஒரு ஆணவத்தை யாக வளத்துக்குள்ள பெருமான் வர்றாரு. போகினி வடிவத்துல நம்ம பெருமானும் வர்றாரு. வரக்குள்ள அந்த அவிர்வாகமா அது என்ன சொல்றது, யானையை அனுப்புறாங்க. அந்த யானை என்ன பண்றாரு, அவர் வந்து சிவபெருமான் வந்து ஒரு கோல மாதிரி விஸ்வரூப தரிசனமா இருக்கக்குள்ள, அதாவது 1000 ஒளி சொல்லுவாங்க, 1000 சூரிய ஒளி எப்படி இருக்குமோ அந்த ஒளி யாராலையும் அம்பிகை பயந்து ஓடிடுவா அப்படின்னீங்க. அதை தாக்க முடியாத சக்தி இருக்கிறதுனால என்ன பண்றாரு, யானைய தோழியே அவர் என்ன பண்ணாரு, உரிச்சு தன் ஆடையாவே போத்துக்கிறாரு. ஏன்னா அது அப்பேற்பட்ட அனல். அந்த ஆடையை விஷத்தன்மை குடிக்கக்கூடியது. அந்த ஆடையை அவர் எடுத்து போத்திக்கிறாருன்றது அந்த பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பெருமானை போற்றி புகழ்ந்து வணங்கணும். அவனை அடையது என்னென்ன வழி இருக்கு, எப்படி எல்லாம் செய்யணும், என்ன மாதிரி நம்ம அவரை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத அந்த ஆணவத்தெல்லாம் போக்கி பெருமான திருவடியே அடையணும். அப்பதான் நமக்கு திருவடி அடைஞ்சா நமக்கு சிவபயோத்தையே தரக்கூடிய பெருமான்.
அப்படின்றது அந்த பாடல் விளக்கம் எடுத்துக்கணும். வீர செயல்கள், பெருமானுடைய வீர செயல்கள் அதுலதான் இருக்கு. அத அவரை நினைச்சு நம்ம வழிபாடு சொன்ன அப்பதான் சிவயோகத்தை தரக்கூடிய பெருமான்றது அந்த பாடல்ல அடியனுக்கு தெரிஞ்சதுங்க விளக்கம். இப்ப 22 பாடல்ல மனத்திலே கிட்ட மாய நன்னாடு. ஐயா இந்த மாய நன்னாடுன்னு சொன்னீங்க. நான் மாய புரிகின்ற பெருமானங்கய்யா அதுக்கு அர்த்தம். மாயத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் தானுங்க அதுக்கு மீனிங். ஆமாம் ஆமா. சரி, அது நல்ல விளக்குங்க. அந்த பாடத்துக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நம்ம உள்ள இருக்கிற பெருமானை நம்ம நினைக்க மாட்டோம். எப்பயுமே உள்ளத்துல இருக்கக்கூடிய பெருமானை நினைக்க மாட்டோம். அவன் அது எப்படி இருக்கானா தியான பொருளாக இருக்கக்கூடிய நினைத்ததெல்லாம் நமக்கு அடுக்கக்கூடிய பெருமான், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பெருமான் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இதை நினைச்சா அவர் அந்த அவரு அருள் இல்ல, எல்லாமே நம்ம நினைச்சா கூட கிடைக்கக்கூடிய பொருளா அது நினைக்கிறது கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமானே அவன் நமக்கு கருணை புரியுறான், நமக்கு எல்லாமும் செய்யறான். ஆனா நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமான் தான். அவனுக்கு பேணி நின்னாதான் நமக்கு முன்ன தோன்றுவான். அப்போ அழகான அந்த விளக்கம் கொடுத்தீங்க. யாருக்கு நமக்கு எல்லா அடியாருக்கும் உதவக்கூடிய ஒரு பெருமான் தான் அப்படின்ற அந்த அர்த்தத்தோட அந்த விளக்கம் எடுத்து சொன்னீங்கயா. அதுக்கு 23வது பாடல் ரொம்ப சிறப்பு தான். அந்த கடல்ல எல்லாருக்கும் ஆற்றக்கூடிய பெருமான் தான். அந்த கடல்ல அக்னி வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அக்னிக்கு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அக்னி என்ன செய்யுது, அந்த எல்லையில இருந்து தன்னை தாண்டாம இருக்க போல பாத்துக்குது. அந்த இடத்துல இருந்து தாண்டாம இருக்கின்றது. அந்த செயல் அந்த அக்னினால அந்த கடல் வெளியே தன்னுடைய எல்லைக்கு மீறி போகாம பார்த்து கொள்ளுது. நம்ம அதுக்கு ஒரு உடம்புல ஒரு தத்துவமே சொல்வீங்க, அதை சொல்லலைங்க. நம்ம உடம்புக்குள்ள அந்த மணிப்புரகம் அந்த அனல் சக்தியை கொடுக்கக்கூடியது, அதை தாண்டி நம்ம அடுத்த எல்லைக்கு பார்த்து கொள்ள வேண்டிய அதெல்லாம் ஒரு விளக்கம் சொல்வீங்க. சித்தாந்த கருத்துல நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க நீங்க. சிறப்பு சிறப்பு. அப்புறம் வாரணம் சொன்னீங்க. வாரணம்னா இடை தானங்க சொன்னீங்க. கடல் கடல் ஆமா. அக்னி அது அக்னி தான் சொல்லியிருக்கீங்க. அக்னி அது நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த கடலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அக்னினா இறைவனை குறிக்கிட்டது. இறைவன் நம்மளை காத்து செயல்படக்கூடிய பெருமான் தான். நம்ம அந்த படைத்த துணி எல்லாமே செய்யக்கூடிய பெருமான் தான். ஆனானது நமக்கு இரவு பகலும் எந்த நேரமும் நமக்கு செய்து கொண்டே இருக்கின்ற பெருமான் தான் அப்படின்றது அந்த பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. மேல தலைப்பு எடுத்து எழுதியிருக்கிறேன், அருள் செய்கின்ற பெருமான், அப்படி வீர செயல்கின்ற பெருமான் அப்படிலாம் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. 24வது பாடல்ல அவனை போற்றி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், முதல்ல படிப்படியா தான் வழிபாடு செய்ய முடியும். அவனை போற்றி புகழ்ந்து புனித நடி பூமாலை போட்டு கீதம் பாடி பல இசைகளால பாடி அவர் வணங்கணும். அடுத்தது குற்றமில்லாத சிவபெருமான். அவனை நம்ம எப்படின்னா அவனை நம்பி நம்ம தெளியணும். சித்தத்தை சிவன் தாழ்வை அப்படின்ற மாதிரி நம்ம திருவடிதான் அவர் துணையா இருக்கிற அந்த சிந்தனையை நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தாதான் நமக்கு அந்த நிலை கிடைக்கும். மாயையெல்லாம் போக்கி அந்த 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவத்துல தான் நிறைய பாட்டு மற்ற பிரச்சனைக்கு அந்த பாடெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகணும். அந்த 36 தத்துவங்களை கடத்தா நமக்கு அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானத்தை தரக்கூடிய பெருமான் தான். அவர் திருவடியை நம்ம பற்றணும். அந்த திருவடி என்ன செய்யணும், நம்ம துணையா இருக்கிற சிந்தனையாலே நம்ம உணரணும் அப்படின்றது அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பிறப்பிலி பிஞ்சகன் அந்த பாடு பிறவியற்றவன் தான். அவன் எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடியதான், அருளுடைய பெருமான் தான். அவனுக்கு அழிவு ஏது, நமக்குதான் பிறப்பு இறப்பு எல்லாமே இருக்கு. ஆனா இடைவிடாத இன்பத்தை தரக்கூடிய பெருமான். அப்படி என்ன செய்யணும், அதுலதான் சொல்லிருக்கீங்க. மற்ற பற்றினுக்கு இரவாத இன்பம் அப்படின்னு காரைக்கால் அம்மையுடைய பாட்டு எடுத்து கொடுத்தீங்க. எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய எப்பொழுதும் நம்ம நினைத்தே இருந்தா நம்ம ஞானத்தெல்லாம் நீக்கி மெய்ஞான நிலையை நம்ம அருளக்கூடிய பெருமான். பிறப்பிலி மாய விருத்தமும் ஆமே அப்படின்ற அந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய பேர் ஞான பெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு பிறப்பையும் போக்கிடுவாரு, அந்த ஞான நிலையும் கொடுக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அந்த பாட்டு அழகா எடுத்து கொடுத்தீங்க. 25 பாட்டு ரொம்ப சிறப்பான கருத்து, மேலோட்டமான கருத்து சொல்லிட்டு உள்ளார்ந்த சித்தாந்த கருத்து எடுத்து ரொம்ப விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. நிறைய திருவாசக பாடல்ல எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. பிறவா ஆக்கே பெரியோர் அப்படின்ற அந்த பாடலையும் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேங்கய்யா. இன்னும் சரியா சில கருத்து எல்லாம் நான்
ஏதோ ஒரு தடங்கள் இருந்துன்னு எல்லாம் சரியான உள்வாங்க முடியல. இருந்தாலும் நான் வந்து யூடியூப்ல மறுபடியும் ஒரு தடவை பதிவு பார்த்து அது ஐய தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. வான்மிகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க வேள்விக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இந்த வகுப்பு